عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழளித்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அக்குரண கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை உங்களுக்கு கூறுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் ஏகத்துவ கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய அனைவரும் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. பொதுவாக ஆரம்ப காலங்களில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் பலதரப்பட்ட கொள்கை குழப்பங்கள் நுழைவிக்கப்பட்டு அதிலே சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்து அறிவதற்குரிய அடிப்படை அறிவில்லாதவர்களாக தெளிவில்லாதவர்களாக மக்கள் சிதறி கிடந்த நேரத்திலே தௌஹீத் ஜமாத்துடைய ஏகத்துவ புரட்சியினால் இதுதான் சத்தியம், இதுதான் நேர்வழி என்பதை இலகுவாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் காலப்போக்கிலே இந்த ஏகத்துவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் கூட உண்மையான ஏகத்துவம் என்ன, சரியான அடிப்படையில் அமைந்த ஏகத்துவ கட்டிடம் என்ன என்பதை புரியாமல் விளங்காமல் ஏகத்துவத்தை தாங்கள் சுமந்தவர்களை போன்று நடிக்கக்கூடியவர்களாகவும் ஏகத்துவத்தை விளங்காமலே தாங்களும் ஏகத்துவவாதிகள் என்று மக்கள் மன்றத்திலே அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாகவும் மாறிக்கொண்டு சென்ற காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக எது எல்லாம் ஏகத்துவத்திற்கு எதிரானதாக நாங்கள் தெளிவாக புரிந்திருந்தோமோ அந்த எதிர்வாதங்களை ஏகத்துவம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சமுதாயத்திலே, குறிப்பாக ஏகத்துவ சமுதாயத்திலே ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டு இருந்தது. இன்றும் அந்த குழப்பமான நிலையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சத்தியத்தை புரியக்கூடியவர்களாக இருந்தால் இது போன்ற விஷயங்களில், அடிப்படை அகீதா சார்ந்த விஷயங்களில் இலகுவாக சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் தஆலா சத்தியத்தை வைத்திருப்பான். மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நேர காலங்களை ஒதுக்கி மணித்தியாலங்களை ஒதுக்கி ஆய்வு செய்து நாங்கள் சத்தியத்தை புரிய வேண்டிய ஒரு நிலையில் அல்லாஹ் வைக்க மாட்டார். அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இலகுவாக இந்த சத்தியத்தை விளங்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் தஆலா சத்திய செய்திகளை அமைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏன் இந்த குழப்ப நிலை என்று சொன்னால், யாரெல்லாம் தங்களை ஏகத்துவவாதிகள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் உண்மையாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ரசிக மன்றங்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இது வித்தியாசமாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு லாபகரமாக இருக்கிறது, இந்த கொள்கையை கடைபிடித்தால் எங்களுக்கு சுயமரியாதை கிடைத்துவிடும், சமுதாயத்திலே வித்தியாசமான கருத்துக்களை விதைப்பதன் மூலமாக சமூக அந்தஸ்து கிடைத்துவிடும் என்ற காரணத்திற்காக இந்த கொள்கையை சுமந்திருக்கிறார்களே தவிர உண்மையிலே ஏகத்துவத்தை சுமப்பவர்களாக இருந்தால் இந்த சூனியம் போன்ற விஷயங்களில் தடம் புரண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல்களையும் அதிகாரங்களையும் வழங்கக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு இந்த சமுதாயம் சென்றிருக்காது. என்ன நாங்க ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம், அல்லாஹ் மாத்திரம் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர எதையும் எவனையும் வணங்கக்கூடாது. இது அடிப்படை கொள்கை, இதான் ஏகத்துவம். இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொண்டோம்? அல்லாஹ்க்கு பதிலாக ஒரு சிலையை நாங்கள் வணங்கிவிட்டால் அப்போதுதான் இணை கற்பித்தல் நடந்து விடுமா?
அல்லாஹ்க்கு பதிலாக ஒரு மனிதனை நாங்கள் வணங்கிவிட்டால், வணக்கம் அவனுக்கு செலுத்திவிட்டால், அப்போதுதான் இணை கற்பித்தல் அரங்கேற்றப்பட்டு விடுமா? இல்லை. எப்படி புரிந்து கொண்டோம்? அல்லாவின் அதிகாரங்கள், அல்லாவின் ஆற்றல்கள், அல்லாவின் பண்புகள், ஏதாவது ஒரு விஷயம் கூட, ஒரே ஒரு பண்பு கூட, ஒரே ஒரு அதிகாரம் கூட, ஒரே ஒரு ஆற்றல் கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக நினைத்தாலே, அவ்வாறு நம்பினாலே அதே சிறுக்கென்று நாங்கள் சொன்னோமா இல்லையா? அவுலியாக்களை நாங்கள் அழைப்பது சிறுக்கென்று எவ்வாறு நாங்கள் இந்த சமூக மன்றத்திலே நாங்கள் கருத்து விதைத்தோம். அவுலியாக்களை முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு சாரார் போய் நேரடியாக அவர்களுக்கு சாஸ்தாங்கம் செய்து, அவர்களுக்கு பூஜை செய்து, வழிபாடு செய்து வணங்கினார்களா? அப்படி வணங்கவில்லை. என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய பண்புகளை, தன்மைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக நினைத்தார்கள். அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவன், அல்லாஹ்வுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவுலியாக்களும் கொடுப்பார்கள், அவுலியாக்களிடம் நாங்கள் கேட்டால் குழந்தை பாக்கியம் தருவார்கள் என்று இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் என்று பெயர் தாங்கிகளாக நடமாடியவர்கள் சொன்னார்கள். இதை ஷிர்க் என்றோம், இது இணை கற்பித்தல் என்றோம். அல்லாஹ் இதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்றோம். வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். இந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாம் பீரங்கிகள் போன்று அப்படி வெடி வைக்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் நாங்க பாய வச்சோமே. எந்த கொள்கையை தகர்க்க, எந்த சிறுக்க தகர்க்க? இதுதான். அவன் சிரம் பண்ணி வழிபடுறத பார்த்து சொல்லல, அல்லாஹ் தான் வணங்கணும் என்றதான் சொன்னான். ஆனா நம்பிக்கையில இப்படி ஒரு நம்பிக்கை, இது சிறுக்கண்டோம், இது கூடாது. என்னும் அல்லாஹ் கேட்பவன், மனிதனும் கேட்பவன். அல்லாஹ்க்கு கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது, மனிதர்களுக்கும் கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் கேட்பதை போன்று, அல்லாஹ் எப்படி செவியேற்பானோ அதே போன்று ஒரு மனிதன் செவியேற்பான் என்று சொன்னால் அது சிறுக்கண்டோம். துவா கேட்கிறாய், துவா என்றா வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நீ செலுத்துகிறாய். செலுத்தும் போது அது எப்படி சிறுக்காக மாறுகிறது என்று சொன்னா, அந்த பிரார்த்தனை என்ற அந்த வணக்கம் இருக்குது, அதை நாங்கள் செய்யும் பொழுது எப்படி அல்லாஹ் எல்லாரும் பிரார்த்தனை செய்தாலும், எந்த இடத்திலிருந்து பிரார்த்தனை செய்தாலும், எந்த உலகத்தில் எந்த தூத்துக்குடியில இருந்து பிரார்த்தனை செய்தாலும் ஒரே நொடி பொழுதுல இந்த செகண்ட்ல செகண்ட பல கூறுகளா பிரிச்சு மைக்ரோ செகண்ட் வச்சிருக்காங்க. அல்லாத டைமுக்கு அல்லாஹ் பிரிக்கிற செகண்டுக்கு வார்த்தை கண்டுபிடிக்கல. இன்னும் இவன் கண்டுபிடிச்சதுல ஆக குறைந்த நேரம் என்னன்னா மைக்ரோ செகண்ட். இந்த மைக்ரோ செகண்ட்ல எவையெல்லாம் என்னென்ன முணுமுணுக்கிறானோ, ரகசியம் பேசுவான், சூழ்ச்சி செய்வான், சதி செய்வான், களவு செய்வான், இதுக்காக கூட்டம் நடத்துவான், ஆட்சி பரட்ட பார்ப்பான். இது எல்லாத்தையும் ஒரே நொடுப்பொழுதிலிருந்து அல்லாஹ் கேட்கிறானே. இந்த சக்தி அவுலியாக்கு இருக்கிறதா நினைக்கிறியே? இது சிறுக்கு சொன்னோமா இல்லையா? சிறுக்குன்றது விளங்கிச்சா இல்லையா? அதே மேட்டர், அதே செய்திய சூனியக்காரனுக்கு இருக்கிறதா நினைக்கிறான். என்ன? சூனியக்காரன் நினைத்ததை நினைத்த நேரத்தில், நினைத்த விதத்தில், நினைச்ச மாதிரி பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவான் என்று நினைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சிஃபத் என்று நாங்கள் சொல்கிறோம். இது சூனியக்காரனுக்கு எப்படி வழங்கலாம்? ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள், ஏகத்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கொள்கையை எப்படி ஆதரிக்கலாம்? அல்லாஹ் ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறான். எப்படி அல்லாஹ் பாதிப்பு ஏற்படுத்துவான்? இந்த அக்குரண பகுதியை சேர்ந்த எத்தனாம் கட்டை இது? 6ஆம் கட்டையா? 7ஆம் கட்டை. 7ஆம் கட்ட பகுதியில் ஒரு 50 பேருக்கு வயிற்று வலி வரணும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான்னு வைங்க. அல்லாஹ் 50 பேருக்கு தேவையான மாதிரி கஞ்சி காய்ச்சி அதில் ஏதாவது ஒரு மருந்தை போட்டு எல்லாரும் 50 பேரை டார்கெட் பண்ணி அவனோட வீட்டுக்கு கஞ்சியை சப்ளை பண்ணி குடிக்க வச்சு தான் வயிற்று வலி ஏற்படுத்துவானா? அல்லாஹ் இப்படி தான் ஏற்படுத்துவானா? இப்படி ஏற்படுத்த மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னமா அம்ருஹு இதா அராத செய்ய.
ஒரு விஷயத்தை அல்லாஹ் நினைச்சா என்ன செய்வானா, ஐயக்கூல லஹு, அந்த நினைப்புக்கு கட்டளையிடுவான். அல்லாஹ் ஏற்பாடு பாருங்க. எதுக்கு கட்டளைண்டா? பொருளுக்கு இல்ல, நினைக்கிற நினைப்பு இருக்குது அதுக்கு குன்னடுவான். ஃபயகூன், உடனே ஆகிவிடும். இதா அராத ஷைஅன் ஐயக்கூல லஹு குன் ஃபயகூன், எதை அல்லாஹ் நாடுறானோ, எதை நினைக்கிறானோ அந்த நினைப்புக்கே ஆர்டர். இது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. நினைக்கிற விஷயத்துக்கு கட்டளையிட்டு நடக்க செய்வான். 50 பேர்ட்ட பேரோட அல்லாஹ் நினைச்சிருவான், இன்னாருக்கு இத்தனை மணிக்கு வைத்த வலி வரணும், வந்துடும். அவன் யோசிப்பான், எதை சாப்பிட்டோம், எதை குடிச்சோம், யாராவது எதிரி ஏதாவது வச்சு தந்துட்டானா, அல்லது வைரஸ் பரவுதா, ஆளுக்கு மூளை குழம்பி போய் வைத்த வலிக்கு பரிகாரம் தேடுவான். இதே மனுஷன் செய்யறதா இருந்தா சொன்ன மாதிரி கஞ்சி காய்ச்சணும், அல்லது வேற ஏதாவது வழி பண்ணணும், அல்லது வயிற்றால போறதுக்குரிய ஒரு இன்ஜெக்ஷனை தயாரிச்சு, ஒரு மருந்து மாத்திரையை தயாரிச்சு 50 பேரை செலக்ட் பண்ணி தேடி அப்படியே மேல ஏத்திரணும். இதுக்காக சிரமப்படணும். இதுதான் அல்லாஹ் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கும் மனிதன் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசம். ஆனா சூனியக்காரன் என்ன பண்ணுவானா, சூனியக்காரன் ஆடி போனா, சூனியக்காரன் கிட்ட போய் இந்த ஆளுக்கு அல்லது இத்தனை பேருக்கு அல்லது தௌஹீத் ஜமாத்காரனுக்கு வயிற்றால போகணும், ஒரு நாள்ல இத்தனாம் தேதி தௌஹீத் ஜமாத்காரனுக்கு விவாத நாளே வச்சுக்கோங்களேன். சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதா இல்லைன்னு விவாதம் 20ஆம் தேதி நடந்துச்சு. இந்த 20ஆம் தேதி குறிப்பா மேலே ஏறி விவாதிக்கிறவங்களுக்கு வயிற்றால போகணும். விவாதிக்கிறதுக்கு எல்லாம் போமா இல்லையா? இப்படி சூனியக்காரன் கிட்ட போய் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், ஓம் கிரீம் கட்டு கட்டு முகத வேண்டு மே குழப்பு வேண்டு அவன் ஏதோ சொல்லுவானா, சொல்லிட்டு ஆகு உடனே ஆகிரும். எங்களை தேடி வரமாட்டான். அவன் யாருன்னே தெரியாது, எங்க இருப்பான்னு தெரியாது, அவனுக்கு நியூ டவுன் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது என்னது, அந்த சூனியக்காரன் மந்திர சக்தியால எதையோ பண்ணி அவங்க ஏற்பாடு செய்யலாம் பாருங்க. எந்த டச்சும் இல்ல, தொடர்பும் இல்ல, சந்திப்பும் இல்ல, எந்த ஒரு புறச்சாதனத்தை பயன்படுத்தவும் இல்ல. ஆனா என்ன ஆகுதா, பாதிப்பு வருது. யாரு செய்யற மாதிரி? அல்லாஹ் செய்யற மாதிரியா இல்லையா? அல்லாஹ்ட சிஃபத்தை கொண்டு போய் சேர்த்தீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான், லைஸ கமிஸ்லி செய்யும், அவனை போல ஒண்ணும் கிடையாதுன்றான். ஒண்ணுமே இல்லடா. மெஷினை கூட தயாரிச்சு அல்லாஹ்வை போல இயங்குற மாதிரி காட்டலாமா இல்லையா? மனுஷனுக்கு இயக்கத்துல ஒரு பலவீனம் இருக்குது. அல்லாஹ் ஏன் உயிரற்ற பொருள் சொல்லி காட்டுறான்டா, ஒரு இயந்திரம் இருக்குது. இயந்திரம் அதுக்குதான் கெப்பாசிட்டி எல்லாம் இல்லையே, அதுக்கு இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம் வேலை, அதுக்கு பவர் ஏத்துல வர காரணம் வேலை செஞ்சு கொண்டே போகும். இந்த மாதிரி போகுமா? அப்ப இயந்திரம் கூட செயல்படுது பாருங்க, தயாரிச்சு கொண்டே இருக்குது, டயர்ட் ஆகுதே இல்ல, அது சொல்ற அந்த வேலையை செஞ்சு கொண்டே இருக்குது. கம்ப்யூட்டர் எதையும் விளங்குது, கமாண்ட் கொண்டே ரியாக்ஷன் காட்டுது. கூகுளி அவுலியா உள்ளுக்கு இருந்து தேடி தர்றாரு. இப்படி கூட ஒரு மெஷினை நினைச்சிடலாம். அந்த மெஷின் கூட அல்லாஹ் கோப்பானது இல்லைன்றாங்க. நீ தயாரிக்கிற இயந்திரம் கூட உன்னுடைய மூளையை தாண்டி வேலை செய்து, உன்னை ஜெயிக்கக்கூடிய விதத்தில் வேலை செய்து. என்னை பொறுத்தவரையில் லைஸ கமிஸ்லியே செய்யும், அவனை போல ஒண்ணும் கிடையாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். இதை புரிய வைக்கிறது தான் தௌஹீத் புரட்சியா வந்துச்சு. 30 வருஷ காலம் 40 வருஷ காலமா தௌஹீதுல ஒரு புரட்சி வந்துச்சுன்னா எதுக்காக வந்துச்சு? இந்த சிஃபத்தை புரிய வைக்கலாம். அதுல புரிஞ்சு தெளிவடைஞ்சு தர்கா வழிபாடை விட்டு அவுலியாக்களுடைய நம்பிக்கையை விட்டு மூட நம்பிக்கைகளை விட்டு தௌஹீத் என்று அப்படியே வடிகட்டப்பட்டு எடுத்தவங்க சூனியக்காரன் என்று வரும்போது அப்படியே கோட்டை விட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இதை எப்படி ஏற்றுக்கொள்றது கேட்டா, அது எப்படி தௌஹீதுக்குள்ள சிறுக்கு வரலாம் அப்படின்றாங்க. சிறுக்கு கலக்காதா? ஈமானோட சிறுக்கு கலக்காதா? சிறுக்கு கலப்படமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருக்கணும். எந்த சிறுக்கு எப்போ சேரும் என்றது தெரியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுல்மின். யார் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ தன்னுடைய ஈமானுடன் அநீதியை கலக்காமல் இருக்க வேண்டும். அப்படி அநீதியை கலக்காமல் இருப்பவர்கள் தான் உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த தௌஹீதுடைய ஈமானுக்குள்ள சிறுக்குல ஒரு கட்டுகளவு கூட ஒரு கொஞ்சம் கூட சேர்ந்துடக்கூடாது. இந்த லுலும் என்றதை கேட்கிறாங்க நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே எங்கள்ல யாரும் அநியாயம் கலக்காம மனசை வச்சுக்கொள்வாங்க,
என்ன சரி ஒரு துரோகம் செய்யதானே நினைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷிர்க லலுலுன் அலீம், ஷிர்க் தான் மகத்தான் அநியாயம் என்று சொன்னாங்க. அவ கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். கொள்கைக்காகவே புரட்சி செய்யக்கூடியவர்களாக, உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பினார்கள். அந்த சமுதாயமும் தாங்கள் அறியாமல் ஒரு விஷயத்துல சிறுக்கு பண்ணி கொண்டிருந்தாங்களா இல்லையா? அல்லாவின் மீது ஆணையாக என்று சொல்வதற்கு பதிலாக காபாவின் மீது ஆணையாக என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. காபாவின் மீது சத்தியமாக சொல்லும் போது ஒரு யூத பாதிரியார் வந்து கேட்கிறாரு, அது என்ன நீங்க சிறுக்கு செய்யாத சமுதாயமா சொல்றீங்களே, முகமதுடைய சமுதாயம் சிறுக்கு செய்யாத சமுதாயம் என்று நீங்கள் காபாவின் மீது சத்தியம் செய்கிறீர்கள் அப்படின்றாங்க. அப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இதனுடைய மார்க்க தெளிவு அல்லாஹ் தஆலா வழங்குறான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இனிமேல் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாதீர்கள், வரப்பில் காபா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள். என்ன விளங்குது? அந்த விமர்சகர், அந்த முஸ்லிம் அல்லாதவர் எதை சிறுக்கென்று சுட்டி காட்டினாரோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமுதாயத்தில் திருத்தத்தை ஏற்படுத்தினார்களா இல்லையா? திருத்தினார்களா இல்லையா? அந்த சமுதாயத்துக்குள்ளே சிறுக்கு நுழைகிறதுக்குரிய அறியாமல் கூட வாய்ப்பு இருக்குது என்று சொன்னா நாங்க ஏமாத்துறோம், கவனமா தான் இருக்கிறோமா? நல்லா இருக்கிறான், அரசியலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கும்பிடுறாங்க இல்லையா? கும்பிடுறான், அரசியலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கும்பிடுறான். கும்பிட்டு தப்பு செஞ்சிட்டோம், வணக்கம் சொல்லியிருக்க கூடாது, இனிமேல் நாங்கள் இதை விட்டு திருத்துறோம் என்று சொன்னா ஒரு கணக்கு. உடனே இப்படிதான் கும்பிட்டோம், இப்படி இருந்த விரல் வந்து இப்படி போச்சான், இப்படி போட்டா கும்பிடி கிடையாது, அது செய்யறத தப்ப செஞ்சுட்டு நியாயப்படுத்தாதே. சிலவங்க வந்து நாங்கள் இப்படி கும்பிடல, இப்படி கும்பிட்டோம், இப்படி இல்லை, செங்குத்தா கும்பிடவில்லை, நாங்கள் வேர்ட்டிக்கலா தான் கும்பிட்டோம். என்னடா கிறுக்கு பிடிச்சி அலைகிறீங்க? சிறுக்கண்டா திருத்தம் ஏற்படணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய நிலையில தான் இன்னைக்கு போலி தௌஹீத் நடமாடுது. பசுத்தோல் போத்திய புலிகள் நடமாடுகிறார்கள். என்ன சூனியத்துக்கு அது நடக்கும் தானே? நடக்குமா? ஆதாரத்தை காட்டுவியா? விவாத மேடையில் உட்கார்ந்து காலையில இருந்து சாயங்காலம் வரை காட்டுன்னு கேட்கிறோம். ஒரு சான்றை காட்டினார்களா? காட்டல. ஆனா அவர்கள் அவங்களோட கொள்கையை எப்படி நிறுவினாங்க தெரியுமா? காஃபிர்கள் எதை சூனியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, காஃபிர்கள் எதை சூனியம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்களோ, அந்த சூனிய கொள்கையை அல்லாஹ் சொல்லக்கூடிய சூனிய கொள்கையாக எடுத்து காட்டினாங்க. காஃபிர்கள் சூனியத்தை நம்பி இருந்தாங்க, இப்பயும் நம்புறாங்க இல்லையா? இப்பயும் முஸ்லீம் அல்லாதவன் சூனியத்தை நம்புறான், ஜோசியத்தை நம்புறான், சகுனத்தை நம்புறான், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறான், ராசி பலாபலனை நம்புறான், எல்லாம் நம்ப தான் செய்யறான். அதுக்காக அவன் நம்பினதனால இஸ்லாம் அங்கீகரிச்சதாகுமா? ஆகாது. என்ன வாதத்தின் அடிப்படையில் சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது என்பதை நிறுவுங்கள் என்று கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? காவிர்கள் சொன்னாங்களே நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று. நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்ற என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்குதுன்னு தான் அர்த்தம், உளர்றாங்கன்னு தான் அர்த்தம். உளறல் என்று சொன்னா அந்த உளறலை ஏற்படுத்தியவன் சூனியக்காரன் தானே, அப்ப சூனியத்துக்கு உளறல் ஏற்படுத்த முடியும் தானே, எனவே சூனியத்துக்கு தாக்கம் உண்டு இப்படி என்றாங்க. விளைச்சா தௌஹீத் என்று விளங்குதா? காஃபிர் எதை மார்க்கமாக்கினானோ அதை அடிப்படையாக வைத்து இவர்கள் சூனிய கொள்கையை ஆதரித்தார்கள். காஃபிர் இது மட்டுமா சொன்னா? இன்னும் நிறைய சொன்னான். என்ன சொன்னா? காஃபிர் சொல்றான் சூனியம் என்பது இட்டு கட்டக்கூடிய ஒரு கலை என்றும் காஃபிர் சொன்னான். அப்படின்னு சொன்னான். சூனியம் இல்லை என்றும் சொன்னான், சூனியம் உண்டு என்றும் சொன்னான். சூனியம் இல்லை என்று காஃபிர் எப்படி சொன்னா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபலம்மா ஜாஉ மூஸா பி ஆயாத்தினா, மூஸா தெளிவான சான்றுகளுடன் அவர்களிடம் வந்த நேரத்தில் காலு மாஆதா இல்லா சிஹ்ருல் முஃப்தரா, இது இட்டு கட்டப்பட்ட சூனியத்தை தவிர வேறு கிடையாது என்று ஃபிரௌனுடைய சபையில் இருந்த அந்த காஃபிர்கள் கூறினார்கள். அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரர்களுக்கு தாக்கம் செய்யலாம், சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு என்று சொல்லி எந்த காஃபிர்கள் சொன்னார்களோ அதே காஃபிர்கள் சூனியத்துக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லி இருக்கிறான். இப்ப எப்படி முரண்பட்டு விளங்குவீங்க? எப்படி வந்து தடுமாறுறீங்க? இது ஏற்புடையதா என்று கேட்டோம்.
அதுக்கு பதில் சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இல்ல காஃபிர்கள் வந்து சொன்னாலும் அல்லாஹ் எடுத்து காட்டிட்டான், அதனால நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றாங்க. அப்ப ஃபிரௌன் சொல்றான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் என்று ஃபிரௌனும் சொல்றான். இதை ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்றால், ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டினதுனால அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றது இல்லை. காஃபிர்கள் பலவற்றையும் உணர்வார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மூமின்கள் நாங்கள் அல்லாஹ் சூனியம் என்று எதை சொன்னான் என்பதை வைத்துதான் நம்முடைய கொள்கையை நாம் தீர்மானிக்க வேண்டும். இதை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் என்று முதல்ல பார்ப்போம். பிறகு அவன் சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது என்று என்னென்ன வாதங்கள் வைக்கிறாங்களோ ஒவ்வொன்றா நாறு நாரா கிழிச்சு எடுத்துருவோம். சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல சூனியம் என்றா என்ன சொல்றான்? அல்லாஹ் எதை சூனியம் என்று சொன்னானோ அதை வைத்து தானே நாங்கள் சூனியம் என்றதை வரையறுக்கணும், ஒரு கொள்கையை முடிவு பண்ணணும். அல்லாஹ் சூனியம் என்று என்ன சொன்னான் அதை பாருங்க. திருக்குர்ஆன்ல 52வது அத்தியாயத்தில் 13 முதல் 15வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம யுதஊன இலா நாரி ஜஹன்னம தஆ, நரகத்திற்கு ஒரே அடியாக இழுத்துச் செல்லப்படுகின்ற அந்த நாளில் அவர்களுக்கு கூறப்படும், ஆதியின் நாருல்லதி குந்தும் பிஹா துகதிபூன், இதோ இந்த நரகம் இருக்கிறதே, இந்த நரகத்தை தான் நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்கள், பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்லிட்டு கேட்பான், அஃப சிஹ்ருனாதா, இது சிஹ்ரா, அம் அன்தும் லா துப்சிரூன், அல்லது நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். நரகத்தை காஃபிர்கள் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நரகம் என்று ஒன்று கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஃப சிஹ்ருனாதா, இது இது சிஹ்ரா, அம் அன்தும் லா துப்சிரூன், அல்லது நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம்? எதை மக்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த பொய்ப்பித்துக் கொண்டு இருந்த கூடிய அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒத்த சொல்லாக எதை பயன்படுத்துகிறான்? சிஹ்ர் என்ற சொல்ல பயன்படுத்துறான். பொய் என்றீங்களே, இது சிஹ்ரா, இது பொய்யா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் சூனியத்துக்கு வச்ச வார்த்தை என்ன, அர்த்தம் என்ன? பொய் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதே மாதிரி இந்த சூனியம் சம்பந்தமாக திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னா, கால அல்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அந்த சூனியக்காரர்களோடு போட்டி நடக்கிற நேரத்தில், அல்கு, நீங்கள் உங்களுடைய கைத்தடிகளை போடுங்கள். ஃபலம்மா அல்கவ், அவர்கள் தங்களுடைய கயிறுகளையும் கைத்தடிகளையும் போட்ட நேரத்தில், சாரு ஐரன்னாஸ், மக்களுடைய கண்களை பயப்படுத்தினார்கள். வஸ்தரஹபூஹும், அவர்களை பயமுறுத்தினார்கள். வஜாஉ பிசிஹ்ரின் அலீம், மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தனர். அல்லாஹ் சொல்றான், சூனியத்தை போட்டாங்க. எதை? கைத்தடியை போடுறாங்க, கயிறுகளை போடுறாங்க. போட்ட உடனே அது என்னதான் மாறுது? பாம்பா மாறல, தோற்றம் அளிக்குது. எப்படி? யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன் ஆதஸா, சிஹ்ரின் காரணமாக, சூனியத்தின் காரணமாக சீறுவதை போல் ஒரு தோற்றம் அளிச்சது. அல்லாஹ் சொல்றான். உண்மையிலே கைத்தடி பாம்பா மாறல, கயிறுகள் பாம்பா மாறல, ஒரு தோற்றம் ஏற்படுது. இந்த தோற்றத்தினால் அந்த மக்களுடைய கண்களுக்கு சிஹ்ர் ஏற்பட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? சூனியம் என்றால் கண் கட்டி வித்தை, கண்ணை ஏமாற்றக்கூடியது. சூனியம் உண்மை என்று சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? கைத்தடிகளை போட்டாங்க, கயிறுகளை போட்டாங்க, உடனே பாம்பாவே மாறிச்சு. அதனால் மூசா பயந்தார். இப்படி அல்லாஹ் சொன்னானா? இப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்றான், சூனியத்தின் காரணமாக பாம்பு போல் தோற்றமளித்தது. போல் என்றாலே உண்மையா ஆகவில்லை என்று அர்த்தம். இப்போ ஒரு மனுஷனை பார்த்து இவர் அவருடைய வீரத்தை பாராட்டுறதுக்காக இவர் ஒரு சிங்கம் போல ஒரு ஆளு அப்படி என்று சொல்றோம். இப்போ ஒருத்தர் என்ன செய்யறான்? சிங்கம் போலன்னு சொன்ன உடனே முன்னுக்கு ஒண்ணாவது வாயை திறந்து அவர் கோர பல்லு 2 இருக்குதான்னு பாக்குறான். பின்னால கொஞ்சம் தடவி வால் 1 இருக்குதான்னு பாக்குறான். கொஞ்சம் முடிய கலைச்சுட்டு அந்த சிங்கத்துடைய, ஆண் சிங்கத்துடைய மயில்கள் தொங்குதான்னு பாக்குறான். பார்த்துட்டு, ஹே ஒண்ணுமே கிடையாது, நீ எங்கடா சிங்கம்? மடையனே, சிங்கம் போல் என்று சொன்னமே தவிர சிங்கம் என்று அவன் சொன்னமா? சிங்கம் என்று சொன்னாலும் மனுஷனை குறிப்பிட்டு சொன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரி
உண்மையா அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்ப சிலவங்க இருப்பாங்க, இப்ப விவாதத்துல வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம சிலர் இருந்தாங்க, வாயடிச்சு போயிருந்தாங்க, கட்டின கைய கடைசி வர காட்டில் அவுக்கல. இவங்களை சிலவங்க பார்த்து என்ன சொல்லலாம், விவாதத்திற்கென்று ஜின் தரப்பினர்கள் வந்தார்கள், இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இந்த இஞ்சி திண்ட குரங்குன்றதை வச்சு அந்த விவாதத்தில் வந்தவங்க இப்படி இப்படி சுரிஞ்சு கொண்டு இருந்தாங்களா, வாழைப்பழம் திண்டு கொண்டு இருந்தாங்களா, குசு குசு ஆக்கி கொண்டு இருந்தாங்களா, இப்படி யாராவது கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா குரங்கு மாதிரிண்டா, இஞ்சி தின்னோடனே காரமா இருக்குமா, கசப்பா இருக்குமா? குரங்கு இஞ்சி தின்னோடனே எப்படி முழி முழியன்னு முழிச்சு கொண்டு இருக்குமோ அந்த மாதிரி முழிச்சு கொண்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். இப்படி புரியுற மாதிரி யுகையலு இலைஹி மின் சிஹ்ரின் அன்னா தஸா, சிஹ்ரின் காரணமாக சீறுவதை போல் தோற்றம். சீரிச்சா இல்ல, இந்த சீறுவதை போல் தோற்றம் வந்து சொன்ன உடனே பார்த்தீர்களா, கயிறும் கைத்தடியும் சீர்ன மாதிரி விளங்கிச்சா இப்படி எண்ணுவான். வஸ்தர்ஹபுஹும், பயமுறுத்திட்டாங்க. பயமுறுத்தினார்களா இல்லையா? இந்த சீரது மிச்சம் தேவைங்க. நல்ல ஒரு பெலூன் எடுத்து ஊது ஊதுன்னு ஊதுங்க, ஊதி அப்படியே அதுல வாயை திறந்து இப்படி பறக்க விட்டுருங்க. என்ன செய்யும்? பெலூன் சீருமா இல்லையா? வந்துடும். சீர்றது, சீரதுக்கு பெரிய சந்திரம் வித்த காட்டணுமா? இது சீரும். பெலூனை ஊதி பறக்க விட்டா சீரும் கட்டாம. இதே போல பயந்துட்டாங்க, அதனால சூனியத்தை கொண்டு வந்தாங்கண்டா, சூனியத்தை கண்டா பயப்பட்டு ஓடுவதனாலேயே சூனியம் என்பது உண்மை என்று வாதிட்டா, அவன் மெஜிசியனை கண்டு பயப்படுறானா இல்லையா? ஒரு மெஜிக்கார வர்றான், ஒரு பொம்பளை எடுத்து ஒரு பெட்டிக்குள்ள போட்டு 4 பக்கத்தால வால் எடுத்து குத்துறான். 4 பக்கத்தால குத்தின உடனே பார்க்கிறவர்கள் என்ன ஆகும்? அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொம்பளை பொட்ட புள்ளைக்கு என்ன நடக்குமோ? கண்ணு பொட்டையா போயிருமோ? அவட ஈரக்குலைய கிழிச்சு எடுத்துருவாங்களோ? பயந்துருவாங்க. திரும்ப என்ன செய்வான்? 4 பக்கத்தில் இருக்கிற வாழை உருவி அதே பொட்டியை தொடர்ந்து உயிரோடு அந்த பெண்மணி எந்திரிச்சு நிக்கிறத காட்டுறான். ஒரு வாளுடைய முனையில ஒரு மனுஷனை வச்சு என்ன செய்யறான்? அப்படி மிதக்க வைக்கிறான், அப்படி நிக்க வைக்கிறான். கூர்மையான வாளு, வாழை கூட வெட்டி காட்டுறான். பாருங்க எப்படிப்பட்ட வாளு, கூர்மையா இருக்குது. அந்த வாளுடைய முனையில ஒரு மனுஷன் மிதங்கி கிடக்கிறான். திடீரென்று எந்த சந்தர்ப்பத்தில் வாள் அவனை கிழிச்சு கொண்டு பாஞ்சு கொண்டு போவோமோ தெரியல என்று மக்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே போல வாளு அவனுடைய உடம்புக்குள்ள அப்படி ஏறுது. அவன் வயிற்று பக்கத்தால போன முதல் பக்கத்தால போன வாளு வயிற்று பக்கத்தால வெளியே வருது. பார்க்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சி எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆனா அதே ஆளு வாழை லேசா கலட்டி கொண்டு வெளியே வரான். ரத்தம் வரல, அவனுக்கு நோயிட ஏற்படல, எந்த வேதனையும் இல்லை. ஆனா மக்கள் பயப்படுறாங்க. அப்ப தந்திரம் நடக்குது. பார்த்தோன்னே காட்சியை பார்த்தா பயந்துருவாங்க. பயந்ததுனால சூனியம் என்று அர்த்தம் இல்லை, சூனியத்துக்கு உண்மையான ஆற்றல் இருக்குது என்று அர்த்தம் இல்லை. இந்த சபையே எடுங்க, கரப்பாம்பூச்சிக்கு பயந்து ஓடுவான் நிறைய பேர். கரப்பாம்பூச்சிக்கு சூனியம் செய்கிற ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தமா? பயந்து ஓடினா ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தமாங்க. பெண்கள் இருக்கிற பகுதிக்கு ஒரு கரப்பாம்பூச்சி அனுப்பி பாருங்க, கத்துற கத்துக்கு எல்லாரும் ஓடுவான். இங்க ஆண்களும் சேர்ந்து ஓடுவான். அப்படி கத்திடுவாங்க. ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தமா? பூரான்னு கத்துங்க, பூரான காணாதவன் ஓடுவான். பாம்பு கத்துங்க, பாம்பே காணாதவன் ஓடுவான். இல்லாத பொருளை வச்சு பேரை பயன்படுத்தி குரலை பயன்படுத்தி பயத்தை ஏற்படுத்தலாம். சிகர் என்ற அர்த்தமா? ஆற்றல் இருக்குதுன்னு அர்த்தமா? இல்லை. இதை புரியாதவர்கள் சூனியத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து விட்டார்கள் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வஅவ்ஹைனா இலா மூசா அன் அல்கி அஸாக. அந்த நேரத்தில் கூட மூசாவுக்கு நாம் கட்டளையிட்டோம், மூசாவே உங்களுடைய கைத்தடியை நீங்கள் போடுங்கள். ஃபைதா தல்கஃபு மா யஃபிகூன். அவர்கள் இட்டு கட்டிய வித்தைகளை அந்த கைத்தடி விழுங்கிவிடும். கைத்தடி என்ன செய்யும்? அவர்கள் இட்டு கட்டியதை விழுங்கும். இஃபுக் என்றால் சூனியக்காரர்கள் செய்த சூனியத்தை, மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தான் என்று அல்லாஹ் சொல்றான். வஜாஉ பிஸ்ஸிஹ்ரின் அலீம். மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தனர். அந்த சூனியம் எத்தகைய நிலையில் இருக்குது தெரியுமா? இஃபுக்கு, இட்டு கட்டியது, கட்டி வச்சது, வித்தையா போட்டது, பொய்யானது. அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மேல
அல்லாஹ் மகத்தான சூனியம் என்று எதை வர்ணிச்சானோ அதே புஸ்வானம் என்று இருக்கும்போது, அதே இட்டு கட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று இருக்கும்போது, எப்படி சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருப்பதாக இந்த தௌஹீத் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரிப்பார்கள், வாதிடுவார்கள்? இதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபவகஹல் ஹக்கு, சத்தியம் நிலைநிறுத்தப்பட்டது, வபதல மா கானூ யஅமலூன், அந்த சூனியக்காரர்கள் செய்த அனைத்து செயல்களும் வீணா போயிருச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான். சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வபதல மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்ட இருந்த அனைத்து காரியங்களும் பாத்திலாகிவிட்டது. பாத்தில் என்ற அல்லாஹ் சூனியத்துக்கு பாத்தில்டா, ஒன்றும் கிடையாதுடா, என் முன்னாடியா நான் என்ன போல செயல்படுமா, பாத்தில் சொல்லிட்டு அங்கே சூனியக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் எந்த சூனியம்? மகத்தான சூனியத்தை பத்தி எல்லாம் பேசலாம். பிஸ்ஸிஹ்ரின் அலீம், மகத்தான சூனியம் என்று அல்லாஹ் வர்ணிச்சு பேசினது. சொல்லிட்டு வன்கலபு சாகிரீன், சூனியக்காரர்கள் இழிவடைந்தவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக திரும்பி சென்றார்கள். இதுதான் சூனியத்துக்கு அல்லாஹ் சொன்ன விளக்கம். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா சனவு கைது சாயிர், சூனியக்காரன் செய்தது சூழ்ச்சி. உண்மை என்று சொன்னால் ஏன் சூழ்ச்சி என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தணும்? அது சூழ்ச்சி என்று ஏன் சொல்லணும்? சூழ்ச்சி என்ற ட்ரிக்ஸ், டாக்டிக்ஸ் பயன்படுத்துவது. ஒரு ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஒரு வேலையை பண்றது இருக்குதே, இதுக்கு தான் கைதுன்றது. சூனியக்காரன் செய்தது சூழ்ச்சி என்றான். எந்த சூனியமும் பிஸ்ஸிஹ்ரின் அலீம், மகத்தான சூனியத்தை கொண்டு வந்தனர் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சூனியத்தை அல்லாஹ் சொல்றான் கைது சாஹிர், சூனியக்காரன் சூழ்ச்சி. அது ஒன்றும் கிடையாது, பூஜ்ஜியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை விட பச்சை பிள்ளைக்கு பாடம் கற்பிக்கிற மாதிரி அல்லாஹ் வேற எப்படி சொல்லி தரணும்? அல்லாஹ் இதை விட எப்படிங்க தெளிவுபடுத்தணும்? இன்னும் சொல்கிறான், வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு ஹதா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். ஹைசு என்றது எந்த கோணத்தில், எதை பயன்படுத்தி, எந்த விதத்தில், எந்த நிலையில வந்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள். சூனியக்காரன் தோல்விதான் அவருடைய தலையெழுத்து என்றால் ஆகிட்டான். எப்படி சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குது? ஆற்றல் இருந்தா வெற்றி பெறணுமா இல்லையா? வெற்றி பெறவில்லை என்றான், வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எதிர்கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சாயிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், ஹயசுவதா எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதை வச்சு சூனியத்தை முடிவு செய்யணும் சொன்னா, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா என்று முடிவு செய்யணும் சொன்னா, இல்ல காபூர் சொல்லிட்டானே சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குது, இன்னமா அந்த மினல் முஸஹ்ஹிரீன், நபிமார்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் கேட்கிறாங்க என்கிட்ட. ஏன் சொன்னார்கள்? சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு நம்பி தானே சொன்னாங்க. சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையில தானே சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. அது மட்டுமா சொன்னார்கள்? சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருக்குது என்ற அர்த்தத்தில் மட்டுமா சொன்னார்கள்? சிலைக்கு ஆற்றல் இருக்குது என்றும் சொன்னார்கள் காபிர்கள். இப்ப சிலை பேசும் என்று சொல்லுவியா? சிலை தீங்கிழைக்கும் என்று சொல்லுவியா என்று கேட்கிறோம். எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்றான். சொல்லும் பொழுது இன்னகூலு இல்லா இத்திராக பவுலு ஆலிலத்தினா பிசூயின், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சதி செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு, நீ என்னமோ உழம்பிக் கொண்டிருக்கிறாய், இது நீ நல்லதை சொல்ற மாதிரி இல்லையே. அவர் வஹிய சொல்றாரு, அல்லாஹ்வுடைய செய்திகளை எடுத்து சொல்றாரு. சொல்லும் போது காபிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்தி எல்லாம் இல்லை, இது நீ என்ன சொல்கிறாய் என்றால், இன்னகூலு நாங்கள் சொல்கிறோம், இல்லா இத்ராக பஅலு ஆலியத்தினா பிசூஇன், எங்கட கடவுள்கள்ல சில கடவுள்கள் உமக்கு தீங்கிழைத்திருக்கிறார்கள் என்று காபிர்கள் சொன்னார்கள். கடவுள், எங்கட கடவுள் தீங்கிழைச்சி, கடவுளை விமர்சிக்கிறியா? ஒரு கடவுள் தான் இருக்குதுன்னு சொல்லி பல கடவுளை நீ இல்லை என்றியா? எங்கட கடவுள்களை மறுக்கிறியா? கேலி செய்கிறியா? அதனால் கடவுள்களுக்கு கோபம் ஏற்பட்டு கட்சிகளுக்கு கோபம் வந்து உனக்கு கெடுதி ஏற்படுத்தி இருக்குது என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னார்கள்.
இப்ப இதை வச்சு கச்சிலைகள் தீங்கிழைக்கும், அல்லாஹ் அல்லாதவர்கள் அடுத்தவர்களுக்கு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் என்று ஒருத்தன் வந்து பேசினா அவனை எப்படி லூசு பையன் என்றுவோமோ, அவன் எப்படி விவரம் கெட்டவன் என்றுவோமோ, அவனுக்கு எப்படி கொள்கை தெரியாது என்றுவோமோ, மார்க்கத்தில் ஜீரோ என்று சொல்லுவோமோ, இதே நிலையில்தான் சூனியத்தை ஆதரிப்பவர்களும் இருக்கிறார்கள். கேட்ட உடனே அது என்ன அல்லாட ஆற்றல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா என்கிட்ட கேள்வி. எப்படி கேள்வி? அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்குதா? ஆமாயா, அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் அல்லாத யாருக்குமே ஆற்றல் இல்லை. அப்படி அல்லாஹ் அல்லாத ஒருத்தருக்கு ஆற்றல் அல்லாஹ் வழங்குறதா இருந்தா அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருப்பான்? நபிகள் நாயகத்துக்கு கொடுத்திருப்பானா? கொடுத்திருப்பான். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு தூதராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்ட அதிகாரத்தை கொடுக்கிறதா இருந்தா நபிக்கு கொடுத்திருப்பான். அல்லாஹ் கொடுத்தானா? உஹது போர்க்களத்தில் பல்லுடைக்கப்படுகிறது, முகத்தில் காயம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் என்ன கேட்டார்கள்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும், ஒரு நபிக்கு தீங்கிழைத்த காயப்படுத்திய சமுதாயம் எப்படி வெற்றி பெறுவார்கள்? கோவத்தில் கேட்டாங்க, கொள்கையா வச்சு கேட்கல, கோவத்தில் கேட்ட வார்த்தை, சொன்ன வார்த்தை. இது அல்லாஹ் தஆலா உஹது போர்க்களத்தில் காயப்பட்ட நபி என்றும் பார்க்காம என்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக நான் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்ற தூதுத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வந்த நபி போர்க்களத்தில் காயப்பட்டு சொல்ற வார்த்தை என்று கூட அல்லாஹ் விட்டு வைக்காம நாளைக்கு இதை வச்சு நபிக்கும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருக்குது என்று சொன்னாலும் சொல்லிவிடுவார்கள். வெற்றியை தோல்வியை தீர்மானிப்பவர் முகமது நபி என்று ஒரு வழிகட்ட சிந்தனை வந்தாலும் வந்துவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவு கூர்ந்து உடனடியாக வசனத்தை இருக்கிறான். லைஸலக மினல் அம்ரி செய்யும், அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு கடுகளவும் பங்கு கிடையாது. அல்லாஹ் கேட்கிறான், அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅஸிபுஹும், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி அந்த காபிர்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அல்லது அல்லாஹ் தண்டித்து விடுவான். ஃபைன்னஹும் லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்களுக்கு என்ன முடிவெடுக்கணும் என்பது என்னுடைய தீர்மானம். முஹம்மதே, உமக்கும் அந்த அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொன்ன மார்க்கத்தில் சூனியக்காரனுக்கு பங்கு கொடுப்பானா? சூனியக்காரனுக்கு ஆற்றலை வைப்பானா? வைக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா தனக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொள்ளல. ஏன் தெரியுமா? அல்லாஹ்க்கு குழந்தை இருக்குதா? இல்ல. எதுக்கு குழந்தையை ஏற்படுத்தி கொள்ளலண்டா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எதுக்கு நான் குழந்தையை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்ல், வானங்களின் பூமியினுடைய அதிகாரம் அவனுடைய கையில் தான் இருக்கிறது. வலம் யத்தஹிது வலதன், அவனுக்கு குழந்தையை அவன் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. காரணம் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி, அல்லாஹ்வுக்கு ஆட்சியிலே பங்காளிகள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான். ஆட்சியில பங்காளியா குழந்தை ஏற்படுத்தினா என்ன சொல்லுவான்? உங்களோட மகனுக்கு நீங்க ஒரு கடை, நீங்க கடையை நடத்துறீங்க, ஆம்பளை புள்ளிய பெத்தெடுத்தீங்க, செல்லமா இருப்பான். தோளுக்கு மேல வளர்ந்தோடனே பாபா பிசினஸ்ல ஒரு சைடு தருவீங்களா, நாங்கள் கொஞ்சம் பார்க்க வருவானா இல்லையா, பங்கு கேட்க வருவானா இல்லையா? சந்ததிகள் ஏற்படுத்தினா பங்கு கேட்பான். சந்ததியே கிடையாது. காரணம் வலம் யகுன் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி, ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு எந்த ஒரு பங்காளியும் கிடையாது. அதனாலதான் புள்ளியே இல்லை போடா. நீ எப்படிடா சூனியக்காரனுக்கு ஆற்றலை வழங்குவாய் என்று அல்லாஹ் கேட்பதை பார்க்கிறோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, அல்லாஹ் வழங்குவான், அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். புறச்சாதனம் இல்லாமல் பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடிய அதிகாரத்தை ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். யாருக்கு வழங்கினாங்க? அதிசயமா கேட்டா ஷைத்தானுக்கு வழங்கி இருக்கிறான். ஷைத்தானுக்கு புறச்சாதனம் இல்லாமல் மனிதர்களுக்கு கெடுதி ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். உடனே பார்த்தோன்னே ஆமா, ஷைத்தானுங்களுக்கு தீயதை ஏவுதா இல்லையா, எங்களுக்கு எங்களை வழி கெடுக்குதா இல்லையா, எங்களோட உள்ளத்துல ஊசலாட்டம் ஏற்படுத்துதா இல்லையா, அப்போ உள்ளத்துக்குள்ள புகுந்து வழி கெடுக்கக்கூடிய ஆற்றல் ஷைத்தானுக்கு இருக்குது தானே என்று நம்ம இவங்கள யோசிக்கிறாங்க. இங்கதான் மிஸ்டேக் பண்றாங்க. என்ன யோசிக்கிறாங்க? உண்மைதானுங்க, ஷைத்தான் உள்ளத்துல புகுந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறானா இல்லையா, அப்போ சூனியக்காரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா முடியாதா இப்படி சொன்ன உடனே இங்க கனெக்ஷனை சம்பந்தப்படுத்துறது என்னன்னு பாக்குறாங்கல்ல.
ஷைத்தான் பத்தி சொன்னதை யோசிச்சுட்டு கரெக்டு தானே, அவன் சூனியக்காரன். அட ஷைத்தான் உனக்கு கெடுதி ஏற்படுத்துறதும் சூனியக்காரன் உனக்கு கெடுதி ஏற்படுத்துறதும் ஒண்ணா? ஷைத்தான் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், மறுப்பதற்கு கிடையாது. சூனியக்காரன் உள்ளத்துல வந்து ஊசலாட்டம் ஏற்படுத்துவானா? சூனியக்காரன் என்னுடைய உள்ளத்துல புகுந்து எனக்கு பாதிப்புகள் ஏற்படுத்த இயலுமா? இங்க ஆதாரம் ஷைத்தானா சூனியக்காரனடா ஷைத்தான் அர்த்தமா? ஷைத்தான் கெடுதி ஏற்படுத்துவது என்ன? ஷைத்தான் ரத்த நாளங்கள்ல ஓடுறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பள்ளிவாசல்ல சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நபிகள் நாயகம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருக்கும் போது ரெண்டு மனிதர்கள் அன்சாரி தோழர்கள் கடந்து செல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அன்சாரி தோழர்களை அழைத்து கூப்பிடுறாங்க, வாங்க இன்ன தாலையா வாங்க. அப்ப அவங்களுக்கு விளங்குது என்னமோ ரசூலா சொல்ல போறாங்க. இன்னஹா சஃபியத்து பின்த் ஹுயை, இது வந்து ஹுயையுடைய மகள் சஃபியா, அதாவது என்னுடைய வைஃப், விளங்கிச்சா அப்படின்றாங்க. அவங்க கால சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமா, அல்லாஹ்வின் தூதரே என்ன நாங்க என்ன சரி நினைப்போமா? நாங்க என்ன சரி தப்பான எண்ணத்தை ஏற்படுத்துவோமா? என்ன அல்லாஹ்வின் தூதரே நீங்க எங்களுக்கு இப்படி சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனுடைய நாடி நரம்புகள்ல ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுறான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இதை வச்சு ரத்த நாளத்துல ஷைத்தான் ஓடுறானா? அந்த அதிகாரம் யாருக்குள்ளது? ரத்த நாளங்களை ஊடுருவி எந்த எண்ணத்தை மேற்படுத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அதையெல்லாம் ஷைத்தானுக்கு வழங்கி இருக்கிறானா இல்லையா? அப்படி என்று சொல்லி ஷைத்தானை வந்து இந்த சூனியக்காரர்கள் புறச்சாதனம் இல்லாமல் தீங்கிழைப்பதற்கு ஆதாரமா காட்டுறாங்க. சரி, ஷைத்தான் வந்தானே, ரத்த நாளத்துல ஓடினானே, ஷைத்தான் உள்ள வந்து பாக்டீரியாவோட பிரிச்செடுத்து எங்களுக்கு நோய் ஏற்படுத்தினானா? எல்லாத்துறையும் மேல ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா? நாடி நரம்புகள்ல ஓடுறானா இல்லையா? அந்த ஷைத்தான் வந்து மூளைக்குள்ள பூந்து மூளையில் உள்ள வயர் எல்லாத்தையும் மாத்தி சோப்பு வயரை நீளத்தோட டச் பண்ணி நீளத்தை சோப்போட டச் பண்ணி, நீங்க எல்லாம் தௌஹீத்வாதிகள் திடீர்னு பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு பைத்தியம் வந்துச்சா? ஷைத்தானோட ரத்தத்துக்குள்ள ஓடி ஹார்ட்டுக்குள்ள பூந்து கெட்ட ரத்தம் அசுத்த ரத்தம் சுத்த ரத்தத்தை எல்லாம் கலப்படமாக்கி சுத்தம் அசுத்தம் பிரிக்காமாக்கி பாக்டீரியாவில் இன்னும் வைரஸை ஏற்படுத்தி டெங்கு டிங்கு எல்லாத்தையும் உண்டு பண்ணி உங்களை குழப்பி வச்சுச்சா? இப்படிதான் ஷைத்தான் செஞ்சுச்சா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியில வ இன்னி ஹஸீது, நான் பயப்படுகிறேன், ஐ யுல்கிய ஃபீ அன்ஃபுசிகுமா ஷைஅன், உங்களுடைய உள்ளத்தில் ஷைத்தான் எதையும் போட்டுவிடக் கூடாது என்று நான் பயப்படுகிறேன். ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன தெரியுமா? உள்ளத்துல இருந்து கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்துறது. ரத்தத்துல புகுந்ததனால உடலுக்கு தீங்கு இழைக்க முடியாது. இது புரிய மாட்டேன்றாங்க. உடலுக்கு தீங்கு இழைச்சிச்சா? ஷைத்தான் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நோய் வருதா? யாரு நோய் ஏற்படுத்துறா? அல்லாஹ் நோய் ஏற்படுத்துறான். பைதா மரில்து ஃபஹுவ யஸ்பீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணம் அளிக்கிறான். நோயை ஏற்படுத்துபவனும் அல்லாஹ், நிவாரணம் தருபவனும் அல்லாஹ். வை யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின், அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கை நாடினால் ஒரு கெடுதியை நாடினால் லா காசிஃப லஹு இல்லா ஹுவ, அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் கிடையாது. கெடுதியை நாடுபவன் யாரு? அல்லாஹ். அல்லாஹ் தான் நோயை ஏற்படுத்துவான், அல்லாஹ் தான் நிவாரணத்தை தருகிறான். இதை ஷைத்தானோட ஒப்பிட்டு பேசுறாங்க. அடுத்தது, ஷைத்தானுக்கு கூட உள்ளத்துல உடம்புல ஊடுருவுற ஊசலாட்டத்தை ஏற்படுத்துற அல்லது சுதூரினார், மனிதர்களுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் தீய எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நாடி அந்த அனுமதியை ஷைத்தானுக்கு வழங்கிவிட்டான். ஷைத்தானுக்கு அனுமதியை கொடுக்குறான். ஷைத்தான் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்யறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்வதை பணிவதை ஷைத்தான் வந்து மறுக்கிறான். மறுக்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், யா இப்லீஸ், இப்லீஸே மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய இரு கரங்களால் படைத்த மனிதருக்கு நீ ஏன் சுஜூத் செய்யாமல் இருந்தாய், பணிந்து மரியாதை செய்யாமல் இருந்தாய் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன், நீ பெருமை எடுத்து விட்டாயா அல்லது நீ உயர்ந்தவனாக ஆகிவிட்டாயா? சொல்லும் போது ஷைத்தான் சொல்றான், கால அன ஹைருன் மின்ஹு,
நான் அவனை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீனின், என்னை நெருப்பால் படைத்தாய், அவனை களிமண்ணால் படைத்தால் அப்படின்னு சொல்லி அவனை விட நான் உயர்ந்தவன் என்று சைத்தான் சொல்றான். சொல்லும் போதெல்லாம் கால ஃபஹ்ருஜ் மின்ஹா, இங்க இருந்து உடனே கெட் அவுட் ஆயிரு, ஃபைன்ன கரஜீம், நீ விரட்டி அடிக்கப்பட்டவன், வைன்ன அலைக்கல் அனதி இலா யௌமித்தீன், இந்த மாதிரி பெருமை அடித்ததன் காரணமாக கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லும்போது அப்படியா இறைவனே நான் போறேன் அப்படி வரல. சைத்தான் என்ன கேட்கிறான், நான் தான் இப்ப பாதிக்கப்பட்டுட்டேன். எப்படி பாதிப்பு? ஒரு தண்டனைக்குரியவனா மாறிட்டேன், சாபத்துக்குரியவனா மாறிட்டேன். இதனால் பழி தீர்க்க வேண்டும். பழி தீர்ப்பதாக இருந்தால் எனக்கு நீ ஒரு ஆற்றலை வழங்க வேண்டும், ஒரு அனுமதியை தர வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட கேட்கிறான். அவனா கெஞ்சி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கால ரப்பி ஃபஅல்லிர்னி இலா யௌமி யுபாசூன், கியாமத் நாள் வரைக்கும், மக்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் அளிக்க வேண்டும். இத்தோடு என்னுடைய கதையை முடித்து விடாதே, எனக்கு சான்ஸ் தான், ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், டைம் வேணும். கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், அப்படியா நம்மளோட போட்டியா? கால இன்னக மினல் முன்வரீன், அவகாசம் அளிக்கப்பட்டவன், போ, சான்ஸ் எடுத்துக்கிட்டே போ. அங்கே வாய்ப்பு எடுத்து வந்துட்டான். எதுக்கு? மனிதர்களை வழி கெடுப்பதற்கு. அப்ப சைத்தான் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், இலா யௌமில் வக்தில் மாலூம், குறிப்பிட்ட அந்த தவணை, அறியப்படும் அந்த தவணை வரும் வரைக்கும் உனக்கு அவகாசம் நான் தருகிறேன் என்றான். அப்ப அவன் சொல்றான், கால ஃபபி இஸ்ஸத்திக லா உஹ்வி அன்னஹும் அஜ்மஈன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்து விடுவேன். வழிகெடுப்பதற்கு அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டு அந்த அனுமதியோடு வருகிறான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், ஆனால் உன்னுடைய இக்லாஸான தூய்மையான அடியார்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. அது அல்லாத எவனெல்லாம் கேடு கெட்டவனோ, எவனெல்லாம் நரகத்துக்கு போகணும் என்று விதியாயிருச்சோ அவனை நான் தேடி 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 வழிகெடுப்பேன், வழிகேட்ட கூட்டிடுவேன் என்று சைத்தான் சபதத்தை எடுத்து வந்தான். அல்லாஹ் அனுமதியை கொடுத்தான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் என்றா, இந்த மாதிரி சூனியக்காரன் லபீத் பின் ஆசம், அந்த யூதன், நபிக்கு சூனியம் செய்ததாக கட்டுக்கதையில் வரக்கூடிய அந்த யூதன் அல்லாஹ் கிட்ட, அல்லிர்னி, எனக்கு அனுமதித்தா, நான் முகமதுக்கு சூனியம் செய்யணும், அல்லாஹ் இன்னக மினல் முன்வரீன், நீ அனுமதி வழங்கப்பட்டவன் என்று அல்லாஹ் சொன்னானா? சூனியக்காரனுக்கு இந்த அனுமதி கொடுத்ததா அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. அப்ப என்ன இவங்க விளங்கணும்? அதிகாரம் என்றால் என்ன என்று தெரியல, அனுமதி என்றால் என்ன என்று தெரியல. இங்க அல்லாஹ் சைத்தானுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அதிகாரத்தை கொடுத்தா அவன் நல்லடியார்களை வழி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு எடுத்திப்பான். அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல, அனுமதியை கொடுத்தான், வழி கெடுத்துக்கோ. ஆனால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நல்லடியார்களை உன்னால் வழி கெடுக்க முடியாது. லிமிட்டட், ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஆற்றலை தான் அல்லாஹ் சைத்தானுக்கு வழங்குகிறான். அதனால் தான் சைத்தான் சொன்னான், உன்னுடைய இக்லாஸான அடியார்களை, முக்லிசீன்களை என்னால் வழி கெடுக்க முடியாது, மற்றவர்களை வழி கெடுக்கிறேன். வழி கெடுக்கக்கூடிய அந்த கொள்கையில கூட, அந்த செயற்பாட்டில் கூட சைத்தானுக்கு அல்லாஹ் லிமிட் பண்ணிட்டான். அதிகாரம் வழங்கி இருந்தா நோ லிமிட், லிமிட்டே கிடையாது. விரும்பின நேரத்தில் விரும்பியவர்களை விரும்பிய மாத்திரத்தில், நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும், இஹ்லாஸான அடியானா இருந்தாலும் இஹ்லாஸ் அற்ற அடியானா இருந்தாலும், எவனையும் வழி கெடுப்பதற்கு ஆற்றல் இருக்குதுன்னு சைத்தான் சொல்லி வரணும். அப்படி சொன்னானா? இல்லை, வரையறுக்கப்படுது. அப்ப அதிகாரம் அல்ல, அனுமதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி சூனியக்காரனுக்கு வரையறுக்கப்பட்டிருக்குதா? எப்ப நினைச்சாலும், எங்க நினைச்சாலும், யார நினைச்சாலும் கை கால் முடமாக்கணுமா, பைத்தியத்தை ஏற்படுத்தணுமா, கிறுக்கு பிடிச்சி அலைய வைக்கணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க? அவர் அல்லாஹ் போலவா? அல்லாஹ் போல செயல்படுவாரா? எப்படியும் செய்வாரா? நினைச்சதை செய்வானா? இது யாருடைய வேலை? ஃபஅலுல் லிமா யுரீத், நாடியதை செய்து முடிப்பது அல்லாஹ்வுடைய அதிகாரம். நினைச்சதை செய்வான், நினைச்ச மாதிரி செய்வான். இவன் என்ன செய்யறான்? சூனியக்காரன் செய்வான்னு நினைக்கிறான். அதே மாதிரி சூனியக்காரன் டைம் கேட்பான், உங்களுக்கு சூனியம் செய்வேன், ஆனா எனக்கு ஒரு மண்டலம் வேண்டும், 2 மண்டலம் வேண்டும், இலங்கை மண்டலம், ஜித்தா மண்டலம், துபாய் மண்டலம் இல்ல, டைம் கேட்பான். 40 நாள் டைம் வேணும், இப்படி கேட்பான். அதாவது என்ன சொல்ல வர்றான்? 40 நாளைக்குள்ள உனக்கு கதையை முடிச்சிருவேன், 40 நாளைக்குள்ள உனக்கு பைத்தியத்தை ஏற்படுத்துவேன், 40 நாளைக்குள்ள உன மனநோயாளியா மாத்துவேன், 40 நாளைக்குள்ள உன கை கால்களை நான் முடமாக்குவேன் என்று சொல்வதிலிருந்து இன்னொரு வழிகேடு. என்ன வழிகேடு? இவர் மறைவான ஞானத்தை அறிந்தவர்,
40 நாளைக்குள்ள கால் போகும், கை போகும். மறைவான ஞானம் யாருக்கு உள்ளது? அல்லாஹ்க்கு உள்ளதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறைவான ஞானத்தை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தானா? கொடுக்கல. மறைவான ஞானம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கிடையாது என்று இந்த மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறைவான ஞானம் சூனியக்காரனுக்கு இருக்கிறதா நினைக்கிறான். இப்படி சூனியத்தை நம்புறான். ஷிர்க் இல்லையா? இது குஃபர் இல்லையா? இது வழிகேடு இல்லையா? இது தூர செல்கின்ற வழிகேடு, சாதாரண வழிகேடு இல்ல, உச்சகட்ட வழிகேடு. இன்னும் சொல்வதாக இருந்தால் அவுலியாக்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா சொல்றவன் வழிகேடு தான், ஷிர்க் தான். அவனை விட மிஞ்சிய வழிகேடு, அவனை விட உச்ச தலையில் இருக்கக்கூடிய ஒரு வழிகேடாக சூனியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக அவங்களுக்கு சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குது என்று சொல்றதுக்கு என்ன மிகப்பெரிய ஆதாரமாக கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? தஜ்ஜால். தஜ்ஜாலை விட்டா இவங்களுக்கு யார் எல்லாம் பாருங்க, எல்லாம் வழிகேடனும் முஷிரிக்களே தான் இவங்களுக்கு ஆதாரம். நேர் வழியில இருந்து ஒரு ஆதாரம் இல்லை. தஜ்ஜால் ஆதாரமா காட்டுறான். தஜ்ஜால் வருவான், கும்மெண்டுவான், எழும்பி விடுவான், வானத்துக்கு கட்டளை இடுவான், மழை பொழியும், பூமிக்கு கட்டளை இடுவான், செழிப்பாக அந்த பூமி தன்னுடைய விளை நிலங்களை வெளிப்படுத்தும், விளைச்சல்களை வெளிப்படுத்தும். தஜ்ஜால் அப்ப அல்லாஹ்வை போல செயல்படுறானா இல்லையா? உடனே கேட்கிறாங்க. இதுல இன்னொரு சமாச்சாரம் என்னன்னா, சில ஆய்வாளர்கள் கட்டுரை எழுதும் போது புறச்சாதனம் இல்லாமல் பிறருக்கு தீங்கிழைப்பது அல்லாஹ்வுடைய பண்பு தான். ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய பண்பு தான், அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தான பண்பு தான் என்று எழுதி என்னுடைய புறச்சாதனம் இதுதான் என்று ஒரு கிறுக்கு வளர்றாங்க. அது தனி விஷயம். விவாதத்தில் கேட்டோன்னே அது என்ற பழைய ஆய்வு, அது அந்த மாசம், இது இந்த மாசம் என்றான். இப்ப நாங்க இந்த கருத்துல இப்படி என்றான். அவன் விளங்குது, சிறுக்குல மாட்டிக்கொண்டோம், பிடிச்சிருவாங்க சொல்லிட்டு புறச்சாதனம் இல்லாமலும் தீங்கிழைப்பதற்கு ஆதாரம் இருக்கிறது தஜ்ஜால் அப்படின்றாங்க. தஜ்ஜாலை பத்தி நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். என்ன ஒரு மனுஷனை வச்சு அல்லாஹ் என்னமோ பாடுபடுத்துற மாதிரி இருக்குதே, என்னமோ அவன் செய்யறானே, என்ன கேசன்னு கேட்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம்தான். இந்த தஜ்ஜாலை புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் என்ன சொல்றாங்க தெரியுமா? மா பைன ஹல்கி ஆதம இலா கியாமி சாஅத்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த நாள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் ஹல்குன் ஒரு படைப்பு இருக்கும், அக்பரு மின தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலை விட வேற எந்த படைப்பும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதே செய்த இன்னொரு அறிவிப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்த நாள் முதல் கியாமத் நாள் வரைக்கும் அமருன் ஒரு பிரச்சனை இருக்கும், அக்பரு மின தஜ்ஜால், அந்த பிரச்சனை தஜ்ஜால் இருக்கிறானே, இந்த தஜ்ஜாலை விட பெரிய பிரச்சனை இருக்காது, அந்த அளவுக்கு தஜ்ஜால் பிரச்சனைக்குரியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. தஜ்ஜால் பிரச்சனைக்குரியவன் தான். அவன் ஒரு விசாலமான ஒரு படைப்பு தான். பார்த்தோன்னு ஒரு விதமா யோசனை வரத்தான் செய்யும். இது ஒரு சோதனை தான். சோதனையா இல்லையா? நீங்க அத்தையாத்துல துஆ கேட்கும் போது என்ன ஓதுவீங்க? அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹ் தஜ்ஜால், ஃபித்னா மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுறோம் என்று தினசரி ஐவேத தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஜ்ஜாலை அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேட சொன்னதுல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ் தஜ்ஜாலை சோதனை ஆக்கி இருக்கிறான் என்று விளங்குது. அல்லாஹ் தான் தஜ்ஜாலை சோதனை ஆக்குறான். தஜ்ஜால் தானாக சோதனை ஆகவில்லை, அல்லாஹ் ஏற்படுத்தின சோதனை என்பதனால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கன்றாங்க. சரி, இந்த சோதனைக்கு வரக்கூடிய தஜ்ஜால் அப்படி என்னதான் செய்யறான்? அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கடுகளவு கூட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் நினைச்சதெல்லாம் செய்யலாது. இவங்க நினைக்கிறாங்க இந்த தஜ்ஜால் எல்லாத்தையும் யார் ஆதாரம் காட்டினாங்கட்டா, கபர் வணங்கிகள் தான் ஆதாரமா காட்டினாங்க. அவுலியாக்களுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொன்னோன்னே அப்ப தஜ்ஜால் மழையை பெய்ய வைக்கிறான், தஜ்ஜாலுக்கே ஆற்றல் என்றால் ரஹ்மானை நேசித்த அவுலியாக்களுக்கு ஆற்றல் இல்லையான்னு கேட்டான். அதே வாதம் அதே துணியில ஆள் மட்டும் ஷிஃப்ட் ஆகிக்குது. தஜ்ஜாலுக்கே அவ்வளவு ஆற்றல் இருந்தால் சூனியக்காரனுக்கு ஆற்றல் இல்லையாண்டு அவனாவது கபர் வணங்கியாவது அல்லாவை நேசித்த அவுலியாக்கள் என்று நல்ல மனுஷனுக்கு வக்காலத்து வாங்க வந்தான். இவங்க நல்ல மனுஷனா நினைச்சவங்களுக்கு, இவங்க கேடு கெட்டவன் முஸ்லிம்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு தஜ்ஜால் ஆதாரமா காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இந்த தஜ்ஜால் இருக்கிறானே அவன் நாடியதெல்லாம் செய்ய மாட்டான். அவன் செய்யக்கூடிய காரியங்கள்
பட்டியலிடப்பட்டுள்ளது, லிஸ்ட் பண்ணியாச்சு. இன்னென்ன காரியங்கள் தான் செய்வான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. லா அன அலமு பிமா மா தஜ்ஜாலி மின்ஹு, நான் தஜ்ஜாலோடு என்ன என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அறிகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அறிகிறேன் என்ன அர்த்தம்? தஜ்ஜால் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் விளங்குது. அதை தாண்டி போகாது. எது கொமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்னு இயங்கும். இவ்வளவுதானே தவிர தஜ்ஜால் நினைச்சதெல்லாம் செய்வானடா. முன்கூட்டியே அவன்கிட்ட என்னென்ன இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலாமா? அவன் ஹுபுஸை கொண்டு வருவான், ரொட்டியை கொண்டு வருவான், சொர்க்கத்தை கொண்டு வருவான், நரகத்தை கொண்டு வருவான், வானத்திலேருந்து மலையை பொழிய வைப்பான், பூமியிலேருந்து விளைச்சல்களை வெளிப்படுத்துவான், மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க வைப்பான். இந்த மாதிரி காரியங்கள் செய்வான் என்று பட்டியல் போடப்பட்டிருக்குது. இதை தாண்டி கண் குருடை குணமாக்குவான், வெண்குஷ்டத்தை குணமாக்குவான், நொண்டியை ஊனமாக இருக்கக்கூடியவர்கள் அதை குணப்படுத்துவான், கேன்சர் நோயை இல்லாமலாக்குவான், ஏட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பான். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல, அது செய்ய மாட்டான்னு அர்த்தம். பட்டியல் போடப்பட்டுருச்சு. பட்டியல் போடப்பட்டு விட்டாலே என்ன அர்த்தம்? இவனால் எது எது எல்லாம் நிகழும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்றால் அல்லாஹ் அவன் அந்த நேரத்தில் அனுமதி கொடுக்கிறான் அர்த்தம். அல்லாஹ் அனுமதியை கொடுத்து தஜ்ஜால் செய்கிறான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு செய்தியில தெளிவுபடுத்துறாங்க. எப்படி தெளிவுபடுத்துறாங்கடா, இவன் வருவான், ஒரு மனிதனை கொல்லுவான். கொல்லிட்டு இவன் தஜ்ஜால் ஏற்றுக்கொள்ள சொல்லுவான். அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது உன்னை கொலை செய்கிறேன் என்று கொலை செய்வான். கொலை செஞ்சு அவனை திரும்ப என்ன செய்வான்? உயிர்ப்பிச்சு எலும்ப வைக்கிறான். அவன் எலும்புவான். இப்போ தஜ்ஜால் கேட்பான். என்ன கேட்பான் தெரியுமா? என்னை நீ நம்புகிறாயா? அத்து உமினுபி, இப்ப என்ன நம்புறியா? கொலை செஞ்சேன் உன்னை, இறைவன் தான் மரணிக்க செய்கிறான், உன்னை நான் கொலை செஞ்சிட்டேன், இறைவன் தான் உயிர்ப்பிக்க செய்கிறான், இதோ உனக்கு உயிர் கொடுத்து விட்டேன், என்னை கடவுள் என்று ஏற்றுக்கொள்றியா? கேட்டோடனே அந்த மனிதர் என்ன வார்த்தையை சொல்றான்னு பாருங்க. ஃபயகூலு மாதஸ்து ஃபீக இல்லா பசீரத்தன், இப்பனா உன்னுடைய விஷயத்தில் ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் தெளிவா இருக்கிற, ரொம்ப கிளியரா இருக்கிற, நீ பொய்யன்தான், நீ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் எச்சரிக்கப்பட்ட அந்த கத்தாபு தான், தெளிவா இருக்கிறவன். அப்ப அவன் என்ன செய்வான்? தஜ்ஜால் சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்வார், சும்மா யகூலு, பிறகு மனிதர்களுக்கு சொல்லுவான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னஹு லா யஃஅலு பஅதி லி அஹதின், எனக்கு பிறகு இதை இவனால் யாருக்கும் செய்ய முடியாது, என்ன தவிர இந்த தஜ்ஜாலால இப்போ ஒரு காரியம் நடந்துச்சு, இதை என்ன தவிர வேற யாருக்கும் செய்ய முடியாது, பயப்படாதீங்க. மினன் நாஸ், மனிதர்கள்ல யாருக்குமே இந்த செயலை இவன் செய்ய முடியாது என்று அந்த வெட்டப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதனே சொல்லுவான். அப்ப தஜ்ஜால் என்ன செய்வான்டா, திரும்ப அந்த மனிதனை கொலை செய்வதற்காக முயற்சி செய்வான். அக்துலுஹு, நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லுவான். ஃபலா உஸல்லத்து அலைஹி, ஆனால் அந்த மனிதர் மீது அவன் சாட்டப்பட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொலை செய்ய பாப்பா, திரும்ப போவா, எனக்கே சவால் விடுறியா? டேய், கடவுள் என்று நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ் என்று என்ன சொல்றேன், நீ எனக்கே சவால் விடுறியா? இரு, உன்னை கொலை செய்யறேன், திரும்ப கொலை செய்யறதுக்கு போவான். கொலை செய்ய முடியாமல் போகும். கொலை என்பது ஒரு தடவை ஒரு மனுஷனை கொலை செஞ்சீங்க, அல்லாஹ் உயிர்ப்பிச்சு தந்தான் வைங்க, ரெண்டாவது தடவை கொலை செய்ய சொன்னா உங்களுக்கு இயலாவா? கொலை செய்யறது மெட்ரா? அப்படி கத்தி எடுத்து பட்டாக்கன்னு பாய வைக்கிறதானுங்க, ஒரு துப்பாக்கி எடுத்து சுட வைக்கிறதானுங்க. கொலை செய்யறது மேட்டர் இல்ல, உயிர்ப்பிக்கிறது தான் மேட்டரு. அந்த உயிர்ப்பித்ததை செய்த தஜ்ஜாலுக்கு ரெண்டாவது முறை கொலை செய்ய இயலாம போது தஜ்ஜால் என்ன செய்வான்டா, ஃபயகுதஹு, அந்த மனிதனை பிடிப்பான், லியதுபஹு, அவனை அறுப்பதற்காக. ஏனண்டா ஆரம்பத்தில் இவன் எப்படி அறுப்பான் தெரியுமா? தலையில எடுத்து அப்படி நட்டு பாதி அறுத்தெடுத்து ரெண்டு துண்டா பிரிச்சு, ஒரு கால் வலது கால் ஒரு பக்கம், இடது கால் ஒரு பக்கம், ரெண்டு துண்டா கட் பண்ணி நடுவுல இப்படி நடந்து போவான் தஜ்ஜால். நடந்து போயிட்டு வருவான். அந்த அளவுக்கு ரெண்டு துண்டா பழப்பான். அப்படி போனவன் திரும்ப உயிர்ப்பிச்சோன்னு இந்த மனுஷன் சொல்லுவான், என்ன தவிர யாருக்கு இது நடக்காது, இந்த பருப்பு யாருக்கிட்ட வேவாது, திரும்ப செஞ்சு பாரு. சொல்லும் போதா திரும்ப கொலை செய்ய வருவான். வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அங்கதான் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
ஃபயுஜஅல மா பைன ரகபதிஹி இலா தர்கூதிஹி நுஹாசன், அந்த மனிதனுடைய பிடரியிலிருந்து காரை எலும்பு வரைக்கும், அதாவது இந்த பிடரிலிருந்து ஒரு எலும்பு போகுது, ஒரு மனுஷனை நிப்பாட்டி வச்சு வளைய விடாம அசை விடாம தூக்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறது இந்த முதுகெலும்பு தான். இந்த முள்ளந்தண்டு இருக்குது, அந்த முள்ளந்தண்டு பிடரியிலிருந்து முள்ளந்தண்டு வரைக்கும், ஏன்னா அதான் வெட்டுறான், ரெண்டா பிளக்குறான் வரைக்கும் செம்பாக மாறிவிடும். செம்பு தம்ப தம்ப இருக்குது, தம்ப இப்ப அவட்ட உடம்பு தம்பையாகி செம்பாகி செம்பாகி போகும். அறுக்க பாப்பாரு அறுப்படுமா, செம்பு அறுப்படாது. ஏலா முடியலன்னு போவோம். உன் மீது நான் சாட்டப்படவில்லை, எனக்கு இதுக்கு மேல ஏலாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபலா யஸ்ததிஉ இலைஹி சபீலா, அந்த மனிதனுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் ஏமாந்து போய்விடுவான். தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை வழங்கியதாக வழிகேடர்கள் சொல்கிறார்கள். அதிகாரம் வழங்கி இருந்தால் திரும்ப கொலை செஞ்சிருக்க வேண்டியதுதானே, திரும்ப அவனை வந்து சாகடிச்சிருக்க வேண்டியதுதானே. உயிர்ப்பிச்சது தஜ்ஜாலன்றீங்களே, அப்ப செம்பா மாத்தினது யாரு? தனக்கு எதிராக தானே செம்பா மாத்தி கொண்டானா தஜ்ஜாலே. அந்த மனுஷனுடைய பிடரியில் இருந்து காரை நரம்பு வர காட்டிலும் செம்பை ஏற்படுத்தினானா? அதை யார் ஏற்படுத்தினா? செம்பை ஏற்படுத்தியவன். உடனே சொல்லுவாங்க அல்லாஹ் உயிர்ப்பிச்சவன், அல்லாஹ் அல்லாஹ் உயிர்ப்பிச்சான். இவனை வந்து ஃபார்மாலிட்டிக்கு அல்லாஹ் பயன்படுத்துறான், சோதிக்க வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் தஜ்ஜால் அவங்கிட்ட என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. என்ன அதிகாரம் என்றாங்க, அதிகாரம் வழங்கப்பட்டதா சொல்றாங்க. இது ஒரு அனுமதி தான், அனுமதி என்பதனாலதான் வரையறுக்கப்படுது. அதிகாரம் என்றாங்க. அவன் சொர்க்கம் என்று ஒன்றை கொண்டு வருவான், அது நரகமா இருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். நரகம் என்று ஒன்றை கொண்டு வருவான், அது சொர்க்கமா இருக்கும் என்றாங்க. இப்ப தஜ்ஜாலை ஏற்றுக்கொண்டவங்க தஜ்ஜால் என்ன செய்வான்? சொர்க்கத்துக்குள்ள போடுவான். தஜ்ஜாலை மறுத்தவங்க அவன் நரகத்துல போடுவான். ஆனா உண்மையில எப்படி இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன் சுவனம் என்று கொண்டு வருவது நரகமாக இருக்கும், நரகம் என்று கொண்டு வருவது சுவர்க்கமாக இருக்கும். இப்ப தஜ்ஜால் மூளை உள்ளவனா தான் என்ன செய்யணும்? அவனை ஏற்றுக்கொண்டவனை எதுல போடணும்? நரகத்துல தாங்க போடணும். அப்பதான் அது சுவனமா இருக்கும். அவனை மறுத்தவங்க என்ன செய்யணும்? சுவனத்துல போடணும். அப்பதான் அது நரகமா மாறும். இது கூட விளங்காம அவன் சொர்க்கம் என்று கொண்டு வர்றதுக்குள்ளே போடுவான் தூக்கி தூக்கி. அதுக்குள்ள போறவங்க நல்ல குளிரா இன்பமா இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கடா, இன்னமா தஜ்ஜாலி இதா ஹரஜ மாஅன் வனாரன், தஜ்ஜாலிடம் நெருப்பும் தண்ணீரும் இருக்கும் அவன் வெளிப்படும் போது. ஃபஅம்மல்லதி யரன்னாசு அன்னஹன்னார், யாரெல்லாம் நரகமாக அதை பார்ப்பார்களோ, அன்னஹன்னார் ஃபமாஉன் பாரிதுன், நரகமாக அவன் எதை பார்க்கிறானோ, மக்கள் எதை பார்ப்பார்களோ அது குளிரான தண்ணீராக இருக்கும். இவன் நரகம் என்று தூக்கி போடுவான், ஆனா அது வந்து கூல் வாட்டர் ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வஅம்மல்லதி யரன்னாசு அன்னஹு மாஉன் பாரித், யாரெல்லாம் குளிரான தண்ணீர் என்று நினைத்து அவனுடைய சுவர்க்கத்துக்கு போக பார்ப்பாங்களோ, ஃபனாருன் துஹ்ரிகு, அது வந்து சுட்டரிக்கக்கூடிய பொசுக்கக்கூடிய நெருப்பாக இருக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபமன் அத்ரக மின்கும், யார் ஒருவர் உங்களில் தஜ்ஜாலை அடையவிருக்கிறார்களோ, ஃபல்யகா ஃபில்லதி யரா அன்னஹா நாருன், நீங்கள் எதை நெருப்பாக பார்ப்பீர்களோ அதிலே விழுவதற்கு ஆசைப்படட்டும். ஏனென்றால் ஃபைன்னஹு அதுபுன் பாரிதுன், அது குளிரான இனிமையான சுவையான தண்ணீராக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தஜ்ஜாலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுச்சா? அதிகாரம் வழங்கினா இப்படி மாற்றி செய்வானா? இப்படி கிறுக்குத்தனமா வேலை பண்ணுவானா? இல்லைன்றது விளங்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜாலுக்கு ஒரு கண்ணு என்னதான் இருக்கும்? குருடா இருக்கும். இப்ப அதிகாரம் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தா தஜ்ஜால் முதல்ல வானத்துக்கு கட்டளையிட்டு மழையை பொழிய வைப்பதற்கு முன்பதாக என்ன செஞ்சிருக்கணும்? உலர்ந்த திராட்சை பழம் போன்று அவனுடைய வலது கண்ணு கிஸ்மிஸ் மாதிரி இருக்குமே, முதல்ல இதை சரி பண்ணியிருக்கணும். இல்லையா? சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த நபியாக இருந்தாலும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்காமல் இருக்கவில்லை, ஆனால் நான் புதுசா ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். எந்த வலாக்கின்னி அகூலு லக்கும் ஃபீ கௌலன், நான் ஒரு செய்தியை சொல்றேன். லம் யகுல்லு நபியும் லிகௌமிஹி, அவங்க எந்த ஒரு நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்கு அதை சொல்லவில்லை. தஅலமூன அன்னஹு அக்பரு வ அன்னல்லாஹ லைஸ பி அக்பர், தஜ்ஜால் வந்து ஒற்றை கண் குருடனாக இருப்பான், அல்லாஹ் ஒற்றை கண் குருடனாக இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லைஸ பி அக்பர், அல்லாஹ் ஒற்றை கண் குருடனாக இருக்க மாட்டான்.
அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல் மசீஹ் தஜ்ஜால், மசீஹ் தஜ்ஜால் என்பவன் அவருள் ஐனில் யும்னா, வலது கண் குருடனாக இருப்பான், அது உலர்ந்த திராட்சை போன்றிருக்கும். ஏன் அதை சரி செய்து கொள்ளவில்லை? அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னஹு மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன், தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கு மத்தியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். யக்ரவுஹு மன் கரியா அமலஹு, எவன் தஜ்ஜாலுடைய செயல்களை வெறுக்கிறானோ அவன் அந்த காஃபிர் என்ற சொல்லை வாசிப்பான். அதாவது ரசூலா சொல்றாங்க, யக்ரவு குல்லு மூமின், அதாவது ஒவ்வொரு மூமினும் அதை வாசிப்பார்கள். மூமின்களுக்கு தஜ்ஜாலுடைய 2 கண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர் என்ற சொல்லு, அந்த வார்த்தை விளங்கும். தஜ்ஜாலை அழிக்க வேண்டியதுதானே. ஏதாவது ஒரு இரேசர் ஒன்று எடுத்து, டிபெக்ஸ் ஒன்று எடுத்து, அல்லது பச்சை குத்தியாவது அங்க ஏதாவது போட்டு மூமினுக்கு விளங்காத மாதிரி காஃபிர் என்று வந்து அழிச்சிட வேண்டியதுதானே. ஏன் இதை செய்ய முடியல? உயிர்ப்பிக்கிற ஆற்றல் அதிகாரம் தஜ்ஜாலுக்கு வழங்கப்பட்டிருந்தா காஃபிர் என்று அழிக்க முடியல. ஏன் இது செய்ய முடியல? சிந்திக்கணும். அதே மாதிரி ரசூலா சொல்றாங்க, இந்த காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னா, சும்ம தஹஜ்ஜஹா, அது எப்படி இருக்கும் என்றால், காஃப் ஃபா ரா யக்ரவு குல்லு முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமும் வாசிக்கக்கூடிய விதத்தில் காஃப் இருக்கும், ஃபா இருக்கும், ரா இருக்கும். இதையே அழிக்கல. அதே மாதிரி தஜ்ஜாலுக்கு மதீனாவுக்கு நுழைய முடியாது, தஜ்ஜாலுக்கு மக்காவுக்கு நுழைய முடியாது. இன்னும் சொல்ல போனால் அத்தஜ்ஜாலு லா யூலது லஹு, தஜ்ஜாலுக்கு எந்த ஒரு சந்ததியும் கிடையாது. சந்ததி இல்ல போங்க. இப்ப தஜ்ஜாலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதா? தஜ்ஜால் நினைத்ததை செய்வானா? அல்லாஹ் சோதனைக்காக தஜ்ஜாலுக்கு இன்ன விஷயங்கள் மாத்திரம் செய்வதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். இதை நாங்க ஒப்புக்கொள்ளணும், இதை ஈமான் கொள்ளணும். நாங்க என்ன கேட்கிறோம் என்றா, சூனியக்காரனுக்கு இந்த மாதிரி இன்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கிய, அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்ன ஹதீஸ் என்ன காட்டுங்க. சூனியக்காரன் கையை முடக்குவான், காலை முடக்குவான், கண்ணை குருடையாக்குவான், அல்லது நோயை நிவாரண குணமாக்குவான், அல்லது நோயை ஏற்படுத்துவான் என்று சொல்லக்கூடிய பட்டியலை தாங்க. தருவீர்களா? இவங்க சூனியக்காரனுக்கு பட்டியல் இல்லைன்றாங்க. காரணம் என்ன? நினைச்சதை செய்வாங்க, நினைச்ச மாத்திரத்துல செய்வாங்க, எதிர்காலத்தை தீர்மானிப்பாங்க. எனவேதான் சிறுக்கு சொல்றோம். தஜ்ஜாலுக்கு வழங்கப்பட்ட மாதிரி சூனியக்காரனுக்கு ஆற்றல் வழங்கப்படவும் இல்லை. தஜ்ஜாலுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல் என்ன? ஏதாவது ஒரு முடிச்ச வச்சு அப்படி மந்திரிச்சு கொண்டிருந்தோடனே யாருக்காவது பாதிப்பு வர ஆற்றல் எல்லாம் கொடுத்தானா? அப்படி தஜ்ஜாலுக்கு வழங்கல. அப்ப எப்படி இதை சூனியத்தோட ஒப்பிட்டு பேசுவீங்க? இதை பார்க்கிறோம். அடுத்ததாக இப்னு ஸையாத் என்று பெரிய ஒரு ஆதாரத்தை கொண்டு வச்சாங்க. இப்னு ஸையாத் என்று சொல்லக்கூடியவன் ஒரு யூத சிறுவன். அந்த யூத சிறுவன் என்ன செய்வானா, அவனுக்கு பல மறைவான விஷயங்கள் எல்லாம் விளங்கும். அவன் புறச்சாதனங்கள் இல்லாமலும் மறைவானதை அறிந்து கொள்வதற்கு ஆற்றல் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அது அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், காஃபிருக்கே வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? இப்னு ஸையாதுக்கு அப்படி வழங்கப்பட்டதாக ஒரு பேச்சுக்கு ஒத்துக்கொள்வோம். அதுக்காக சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குதுண்டாகுமா? இப்னு ஸையாதுக்கு இருப்பதனால, இப்னு ஸையாதுண்டா ஒரு யூத சிறுவன், பருவ வயதை கூட அறியல. அவன் என்ன செய்யறான்? கண்டறிந்ததை வளர்த்துறான். அவன் தன்னை தூதரண்டா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்க்கறதுக்காக போறாங்க. போயிட்டு அவனை தூதர் என்று சொன்னதுனால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னொருத்தன் தன்னை தூதர் என்றான், பருவ வயசு கூட அடைஞ்சில்ல, இப்னு ஸையாத் அவனோட பேரு. அவனை உடனே போய் நாங்க பார்ப்போம், சாஃபி என்று பேரு. அப்ப இந்த இப்னு ஸையாத பார்க்க போறாங்களா? ரசூலா பார்க்க போற நேரத்துல அவனுக்கு தெரியாம அவன் பின்புறத்தால போயிட்டு அவனை தட்டுறாங்க. அவன் திடுக்கிட்டு என்ன அப்படின்றான். அவனுக்கு ரசூலா வாரதே விலகல. அவனுக்கு மறைவான ஞானம் இருந்தா முதல்ல நபிகள் நாங்க தட்டியோனா அந்த தட்டுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், நமக்கு தான் பின்புறத்துல ஒரு கண்ணு இருக்குதா இல்லையா, சொல்லி இருக்கணுமா இல்லையா? திடுக்கிடுறான். அவன் சொல்றாங்க, நபிகள் நாயகம் தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி சொல்லுவியா? உடனே இப்னு ஸையாத் நபிகள் நாயகத்தை பார்க்கறான். இப்படி பார்த்து ஃபனலர இலைஹி, இப்னு ஸையாத் இப்படி பார்த்துட்டு சொல்றான், ஃபகால அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மீன், நீங்கள் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்திற்கு நபி என்று நான் சாட்சி சொல்றேன். பொதுவா நபி என்று சொல்லாம எழுத படிக்க தெரியாத அந்த சமுதாயத்துக்கு நீங்க நபி. இவரை நபியாக பார்க்கிறாரா இல்லையா? அதனால ரசூலா மட்டுப்படுத்துறான், நீங்க இன்னாருக்கு நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோவப்படுறாங்க. எப்படி கோவப்படுறாங்க? திரும்ப இப்னு ஸையாத் கிட்ட கேட்கிறாங்க. அவன் கேட்கிறான் நபிகள் நாயகம் கிட்ட,
அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லா, நபியே நீங்க வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சாட்சி சொல்லுவீங்களான்னு ரசூலா கிட்ட திருப்பி கேட்கிறான். அவன் ரசூலா நான் தூதரான்னு கேட்ட நேரத்துல நீங்க உம்மி சமுதாயத்துக்கு தூதர்னு அவன் சொல்லிட்டு நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய தூதர்ன்றதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து ரசூலா என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்ல வருது, ஃபரஃபலஹு, அவன் அப்படியே புறக்கணிச்சு அப்படி முறைச்சி என்னடா அப்படின்னு அவனை புறக்கணிக்கிறாங்க. என்ன நீ நபியா என்ற மாதிரி அந்த கருத்தை மறுத்துட்டு ரசூலா சொல்றாங்க, ஆமன்து பில்லாஹி வபி ரசூலிஹி, நான் அல்லாஹ்வையும் தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிறேன். நான் அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வையும் தூதர்களையும் ஈமான் கொண்டிருக்கிறேன். நீ ஒண்ணுமே ஈமான் கொள்ளல, ஒண்ணு நபி என்றணுமா, நீ நபி ஆகுவியா என்று கேட்டதா வருது. கேட்டுட்டு ரசூலா கேட்கிறாங்க, மாதா தரா, நீ என்னென்னதெல்லாம் பார்க்கிறாய், என்னென்னலாம் உனக்கு விளங்குது, என்னென்ன யோசனைகள் வருகிறது சொல்லணும்னு அவன் சொல்றான். யதீனி சாதிக்குன் வகாதிபுன், எனக்கு நல்ல செய்திகள் வருது, கெட்ட செய்திகளும் வருது. தூதர் என்ன சொல்லணும், என்னிடம் உண்மையான செய்திகள் தான் வருகிறது, இப்படிதானே சொல்லணும். இவன் என்ன சொல்றான், நல்லதும் வருது கெட்டதும் வருது அப்படின்னு புலம்புறான். அப்படி புலம்பும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுல்லித அலைக்கல் அம்ரு, உனக்கு வந்து குழம்பி போயிக்குது, தலை குழம்பிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா திரும்பவும் சொல்றாங்க, இன்னி கது ஹபௌது லக ஹபீஅன், நான் உனக்கு ஒரு செய்தியை மறைச்சி வச்சிருக்கிறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு ரசூலா கேட்கிறாங்க. கேட்கும்போது அவன் சொல்றான், அது துஹ்ன்றான். இவன் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன செய்றாங்கன்னா, இப்னு ஸையாத் நபிகள் நாயகம் மறைத்து வைத்த செய்தியாக என்ன சொல்ல வந்தார்கள் தெரியுமா, துஹ் சொல்வது, துஹான் என்ற அத்தியாயம். இது மொழிபெயர்ப்பாளர்கள் பிரக்கெட்டுக்குள்ள போட்டது, ஹதீஸ்ல வரல. துஹ் என்ற அரபுல வார்த்தை சொன்னா தப்பான ஒரு வேலைக்கு தூசணமா பேசுறேன்னு அர்த்தம், சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்து, ஏசா கிளம்பி போயிரு, ஃபலன் தஅதவு கதிரக, வரம்பு மீறாதே, உனக்கு என்ன ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை தாண்டிடாதுன்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் போய் உடனே வாளை உருவுறாங்க, அவனோட களத்தை வெட்டி எடுக்கிற அல்லாஹ்வின் தூதர்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈ யகுன்ஹு ஃபலை யுஸல்லத் அலைஹி, இவனை நீ தஜ்ஜால்னு நினைச்சா தஜ்ஜாலை கொலை செய்யற பொறுப்பு உனக்கு இல்ல. தஜ்ஜாலை கொலை செய்யற பொறுப்பு யாருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வஇல்லம் யகுன்ஹு, இவன் தஜ்ஜால் அல்லாதவனாக இருந்தால் ஃபலா கைர லக ஃபீ கத்லிஹி, அவனை கொல்றது உனக்கு எந்த பாய்தவும் இல்ல, அதனால விட்டுரு, அவன் தலை குழம்பி போனவன் என்று சொல்றாங்க. இவங்க இப்னு ஸையாத் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருக்கு சைத்தானுடைய அரசு விளங்கிச்சு. ரசூலா கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, மாத்தரா, இன்னொரு செய்தியில உனக்கு என்ன விளங்குது, அலா அர்ஷன் அலல்மா, நான் தண்ணீரில் ஒரு அரியாசனத்தை பார்க்கிறேன் காண்கிறேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தரா அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், நீ கடலிலே சைத்தானுடைய அரசை காண்கிறாய், வமா தரா, மேலும் நீ என்ன பார்க்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பார்த்தீர்களா, தண்ணில அரச பார்த்ததா தான் சொன்னா இப்னு ஸையாத். ரசூல்லா உடனே அதை உண்மைப்படுத்தி, அப்படியா தண்ணில அரசா, நீ சைத்தானுடைய அரச கடல்ல அதுதான் பார்க்கிறாய், அப்ப உனக்கு வந்து அந்த அளவுக்கு மறைவான ஞானம் எல்லாம் விளங்குது என்று நபிகள் நாயகமே ஒத்துக்கொண்டாங்க என்று சொல்றாங்க. ரசூலா இப்படி கேட்டதாவா புரிஞ்சுக்கணும், இப்படி புரியக்கூடாது. ஏன் புரியக்கூடாது, ரசூலா கடைசியா சொன்ன தீர்ப்பு என்ன, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுபிஸ அலைஹி, இவன்ட மண்டை குழம்பி போயிருக்குது, தாவுஹு, இவனை விட்டு விடுங்கள் என்றாங்க. மண்டை குழம்பி போச்சண்டா, தண்ணியில அரசன்றான், கேட்டா சைத்தானுடைய அரச பார்க்கிறாய் என்ற மாதிரி சொல்லும் போது அது ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கிறான். இந்த மாதிரி தள்ள குழம்பி போய் உளறி கொண்டிருக்கிறான். இப்போ சிலவங்க வருவாங்க, சில விஷயங்களை பார்த்து சொல்லுவாங்க, பைத்தியம் கொண்டு வந்து வானத்தை பார்த்து இப்படியே செஞ்சு கொண்டு இருக்குது. நீங்க கிட்ட போயிட்டு கேட்குறீங்க, ஏய் என்ன பண்றீங்க, ஏய் ஃபேன் சுத்தி கொண்டு இருக்குது, அது எத்தனை ரவுண்டு சுத்துதுன்னு நான் கணக்கு பண்ணிப்பேன், வெறும் தர வானம் தான், ஒரு கூரையே கிடையாது, வானத்தை பார்த்து ஃபேன் சுத்துதுன்றான். அப்ப நாங்க பக்கத்துல போயிட்டு, அப்படியா ஒரு ஃபேன் சுத்துதா ரெண்டு ஃபேன் சுத்துதா இப்படி நான் கேட்டமெண்டு வைங்க, அவன் சொன்னதை நாங்க ஏத்துக்கொண்டு அர்த்தமா, அவன் இன்னும் குழம்பி போய் இருக்கிறவனை கேவலப்படுத்துறதுக்காக சொல்றதா, அப்படியா ஃபேன் சுத்துதா, அது பாருங்க கேடிகே ஃபேனா எம்டிகே ஃபேனா இப்படி கேட்போம். கேட்டா என்ன அர்த்தம், ஏற்கனவே பைத்தியம் மாதிரி வானத்தை பார்த்து ஃபேன் சுத்துதுன்றான், இவன் கிறுக்குத்தனத்தை வந்து நாங்க இன்னும் எடுத்து சொல்றதுக்காக சொல்லுவோமே தவிர, போடா போறதுக்கு வானத்துல ஃபேன் சுத்துதான், யார்கிட்ட காதுலடா பூ சுத்தவாரண்டு கிறுக்கு பிடிச்சிருக்கிறான்னு அவனை விட்டுட்டு போக சொல்லுவோமே. இந்த மாதிரி நபிகள் நாயகம் சொன்னதை
அவர் அரசு கடல்ல பார்த்தாரு, சைத்தான் அரசை கண்டாரு இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் உண்மைப்படுத்தின மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லல. சரி, ஒரு வாதத்துக்கு அவன் சைத்தானுடைய அரசை பார்த்துதான் வைங்க, அதுக்காக அவனுக்கு மறைவான ஞானம் அனைத்தையும் அறிந்து கொள்ற ஆற்றல் இருக்குதா? பின்னாடி வந்த நபிகள் நாயகம் ஏன் விளங்கல? ஏன் ரசூலுல்லாஹ்வை கண்டு கொள்ளல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து தனக்கு இப்படி கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு ஏன் சொல்லல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்து வைத்த செய்தி என்னன்னு கேட்கும்போது ஏன் தூசணம் பேசினா? அவனுக்கு மறைவானது தெரியாது என்றுதானே அர்த்தம். இதுக்கும் சூனியத்துக்கு எந்த சம்மதமும் கிடையாது. சாமிரியை காட்டுறாங்க ஆதாரம், புறச்சாதனம் இல்லாமல். சாமிரி என்ன செஞ்சானா? சூனியத்துல பாதிப்பு அந்த சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினான். சாமிரி அற்புதம் நிகழ்த்தினது சூனியத்துக்கு ஆதாரமாகுமா? சாமிரி அற்புதமே நிகழ்த்தி இருக்கட்டும், அவனுடைய ஆற்றலாலே செய்திருக்கட்டும், அது சூனியத்துக்கு ஆதாரமா? சாமிரி சூனியமா செஞ்சா? இடையில சொன்னாங்களும் கூட சாமிரி சூனியம் செஞ்சாண்டு. கேட்ட நேரத்தில் சொன்னாங்க இல்ல வாய் தவறுதலா வந்துருச்சு அதனால விட்டுட்டோம். சாமிரி என்ன செஞ்சா? இந்த மாதிரி தூதருடைய காலடியிலிருந்து மண்ணு பிடி கொஞ்சம் எடுத்து அந்த நகைகளால் உருக்கப்பட்ட காளை கன்றனுடைய அந்த சிற்பத்துக்கு தூவணும் என்று என்னுடைய மனது கட்டளையிட்டது. மனசு சொல்லிச்சு, செஞ்சேன். நான் இதை உன்னுடைய ஆற்றலால் செய்யவில்லை, மனசு விரும்பி செஞ்சேன்னு தான் சாமிரியே சொன்னான் என்று பார்க்கும்போது எப்படி சாமிரி ஆதாரமாகுவான்? தூதர்கள் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள், இது சூனியத்துக்கு ஆதாரம் இல்லையான்னு கேட்கிறாங்க. தூதர்கள் அற்புதங்கள் கொண்டு வந்ததனால தூதர்கள் நினைத்ததெல்லாம் செய்வார்களா? நினைத்த நேரத்தில் எல்லாம் செய்வார்களா? அல்லாஹ் தூதர்களுடைய அற்புதங்கள் சம்பந்தமாக சொல்லும் போது வமா கானலி ரசூலின் ஐ யஅதிய பி ஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். தூதர் அற்புதம் கொண்டு வந்தா அவன் நினைச்சதெல்லாம் கொண்டு வருவாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அசாக்கோல் இருந்துச்சு, அந்த அசாக்கோலை வச்சு நினைச்ச நேரத்துல எல்லாம் வித்த காட்டினாங்களா? முன்னாடி கடல் வருது, பின்னாடி ஃபிரௌனுடைய படை வருது. இதை பார்த்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாக்கள்? யா மூசா இன்னால முதுரக்கூன், மூசாவை நாங்கள் மாட்டி கொடுத்தோம் சொல்லும் போது பயப்படாதீர்கள், என்னிடம் அதிசயமான அற்புதமான கைத்தடி இருக்கிறது. அப்படி ஒரு அடி அடிச்சா கடல் பொழந்து பாதை அமைஞ்சு எல்லாரையும் பாதுகாத்துருவேன், காப்பாத்திருவேன் சொன்னாங்களா? கல்லா, பயப்படாதீங்க, இன்ன மஹிரப்பி, என்னுடன் கடவுள் இருக்கிறான், சயஹதீன், வழி காட்டுறான் என்று சொன்னாங்களா? சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அவ்ஹைனா இலா மூசா அன்ரிப் பி அசாக்கல் பஹர், நாம் மூசாவுக்கு கட்டளையிட்டோம், மூசாவே கைத்தடி இருக்குது, அந்த கைத்தடியால கடலுக்கு அடிங்க. கைத்தடி அடிச்சதுனால புழக்கல, மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிசயத்தை நிகழ்த்த வைக்கிறதுக்கு கைத்தடியால் அல்லாஹ் ஒரு காரணமாக்கினானே தவிர கைத்தடியால் அடித்தால் கடல் பிளக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய வஹி வருவதற்கு முன்பதாக அதிசயம் அற்புதம் வழங்கப்பட்ட அந்த கைத்தடியை வைத்து கடலை பிளத்திருப்பார்கள், பிளத்து கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பார்கள். அப்படி செய்யவில்லை. இந்த கைத்தடி ஏற்கனவே 2 சந்தர்ப்பத்தில் அற்புதத்தை காட்டுச்சு. இந்த கடல் பழக்கிறதுக்கு முன்னாடி எப்ப முதல்ல தூர் சீனா மலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் தூதராக நியமிக்கப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் கைத்தடியை போட சொல்றான். போடுறாரு. என்ன கைத்தடியால செய்வேன்னு கேட்கிறான். நான் ஆடு மேய்ப்பேன், இலை பறிச்சு கொள்வேன், ஊண்டி கொள்வேன்றாரு. கைத்தடியை போடுன்றான். போட்டோன்னு உண்மையான பாம்பா மாறிச்சு. முதல்ல திரும்பி பயந்து ஓடினது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல்ல கைத்தடி பாம்பா போறத பாக்குறாரு. 2வது ஃபிரௌனுடைய சபையோரிடமிருந்து ஒரு சண்டை, ஒரு போட்டி. அந்த நேரத்தில் அவங்க வித்தைகளை போடும்போது அல்லாஹ் கட்டளையிடுறான் கைத்தடியை போடுமாறு. அப்பையும் அவருக்கு போட முடியல. அல்லாஹ்ட வஹி வருது, உடனே போடுறாரு. போட்ட உடனே கைத்தடி உண்மையான பாம்பா மாறிச்சு. 2 தடவை அற்புதத்தை பார்த்தவரு 3வது தடவை தானா கைத்தடியை போட்டாரா? அல்லாஹ் கிட்ட இருந்து உத்தரவு காட்டில் இருந்தாரா? கைத்தடி இருந்ததனால் நினைத்ததை நினைத்த நொடியில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் நபி ஒன்றுக்கு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் வந்து அவங்க கிட்ட தண்ணி கேட்டாங்க. வைதிஸ்தஸ்கா மூசா லி கௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தண்ணீர் கேட்டாங்க. தண்ணீர் கேட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தண்ணியை தாரன்னு அவர் தண்ணியை கொடுக்காம வானத்தில் அல்லாஹ்வை நோக்குறாரு. இறைவா, என்னுடைய சமுதாயம் தண்ணி கேட்குது, என்ன பண்ண? பாலைவனத்தில் அலைவி திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம், தண்ணிக்கு வழி ஏற்படுத்துன்னு சொன்னோடனே ஃபகுல்னல் ரிப்பி அசாக்கல் ஹஜர், நாங்கள் சொன்னோம் உம்முடைய கைத்தடியால் அந்த பாறையில் நீ அடிப்பீராக என்று நாம் சொன்னோம். அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு பாறையில் அடிக்கிறார். ஃபன் ஃபஜரத் மின்னு இஸ்ரத் ஐனா, அதிலிருந்து 12 பீரூட்டுகள் நீரூற்றுகள் பீரூட்டி கொண்டு வந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். இதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பித்தார்கள்.
மரணித்தவர்களை உயிர்ப்பிச்சு எடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர்ப்பிச்சு எடுத்ததுனால நினைச்சவங்க எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குதா? அவங்க பிறவி குருடை குணப்படுத்தினாங்க, வெண்குஷ்டத்தை குணப்படுத்தினாங்க. அதுக்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லவரா? சாதாரண ஒரு விஷயம் கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட. என்ன கேட்டாங்க? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கிறாங்க, ஈசாவே எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு மாயிதாவை இறக்கி வை, ஒரு உணவு தட்டு வேணும் என்று கேட்ட நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா, இதெல்லாம் மேட்டரா, மௌத்தா போனவங்களே நான் உயிர்ப்பிப்பேன், வானத்திலிருந்து உணவு தட்டு கொண்டு வரது பெரிய விஷயமா, இந்தா ஒரு நொடி பொருளை கொண்டு, இப்படி சொல்லாம அவர் கேட்கிறாரு, அல்லாஹும்ம ரப்பனா, இறைவா அல்லாவே, அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து எனக்கு உணவு தட்டை இறக்கி வை என்று கேட்டாங்களே. அப்ப தூதர்கள் நினைச்ச நேரத்தில் எல்லாம் அற்புதம் செய்தார்களா? நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், உங்களுக்கு தங்கத்தால வீடு இருக்கணும், நீங்க வானத்தை நோக்கி ஏறி போகணும், படிக்கக்கூடிய ஒரு வேதத்தை கொண்டு வர வேண்டும், அப்படி கொண்டு வந்தால்தான் வானத்தை நோக்கி நீங்கள் ஏறுவதையும் நாங்கள் நம்புவோம் என்றாங்க. அப்படி சொன்னதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அப்படியா நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்களா? குல், அல்லாஹ் சொல்கிறான், நபியே சொல்லுங்கள், சுபஹான ரப்பி, என்னுடைய இறைவன் தூயவன், ஹல் குந்து இல்லா பஸரன் ரசூலா, நான் ஒரு தூதரும் மனிதரையும் தவிர வேறில்லை என்று சொன்னார்களா? எதுங்க புறச்சாதனம்? எது நபிமார்களுடைய அதிகாரம்? அற்புதம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் வழங்கவில்லை. நபிமார்களுக்கு அனுமதி, அல்லாஹ்வுடைய அனுமதியுடன், பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் செய்த காரியங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதா செய்தி வருது. இது சாதாரண விஷயமா? எப்படி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹிர் செய்யப்பட்டு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைய வமா யஃபாலுஹு, நபிகள் நாயகம் ஒரு காரியத்தை செய்தார்கள், அதை செய்யாமலே செய்ததாக நினைத்து கொண்டே இருந்தார்கள். அதே மாதிரி வருது, ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு ஸனாஸியன் வலம் யஸ்னாஹு, நபிகள் நாயகம் ஒரு காரியத்தை செய்யாமலே செய்து கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டே இருந்தார்கள். இன்னொரு செய்தியில வருது, ஹத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃபாலு ஷைய வமா ஃபஅலஹு, நபிகள் நாயகம் ஒரு செயலை செய்யாமல் இருந்து கொண்டு செய்து கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். சுஹிர அத்தா கான யரா அன்னஹு யதி நிசா வலா யதின, தன்னுடைய மனைவிமார்களிடம் செல்லாமலே செல்வதாக நினைத்து கொண்டே இருந்தார்கள் என்று செய்தி வருது. இது சாதாரண விஷயமா? நபிகள் நாயகத்துக்கு இப்படி ஏற்பட்டது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாமா? பொண்டாட்டி கிட்ட இல்லறத்துல ஈடுபட மாட்டாங்களாம், ஈடுபட்டதா நினைச்சு கொண்டே இருப்பாங்களாம். இது சூனியத்துல ஏற்பட்ட பாதிப்பாம். இதை சாதாரணமா எடுங்கன்றாங்க. சாதாரணமா எடுக்கலாமா? இப்போ உங்க வீட்டுல ஒருத்தருக்கு பொண்ணு பாக்குறீங்க, மாப்பிள்ளை பாக்குறீங்க, உங்களோட மகளுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்கன்னு வைங்க. நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, ஒரு கொள்கை உள்ள, நல்ல அழகு உள்ள, ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒருத்தரை நீங்க கணவனா பார்க்க போறீங்க. உங்களோட மகனுக்கு மருமகனை தெரிவு செய்ய போறீங்க. நல்ல ஒருத்தர் இந்த மாதிரியே கிடைக்கிறாரு. அவரை கூட்டி பேசும்போது அந்த புரோக்கர் சொல்றாரு, பையன் தௌஹீத் பையன், எந்த ஒரு குறையும் இல்லை, ஆள் நல்லா சம்பாதிப்பாரு, அழகா வேற இருக்கிறாரு, கொள்கையிலே உறுதியா இருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. என்னது? அவர் பொண்டாட்டி கிட்ட எதிர்காலத்தில் திருமணம் முடிச்சு இல்லறத்தில் ஈடுபட்டதா நினைச்சு கொண்டிருப்பாரு. பரவாயில்லையா? இப்படி கேட்டா நீங்க அட பாவிகளா, திருமணம் என்றதே எதுக்கு? அதுக்கே லாய்க்கு இல்லாதவன் இவங்கிட்ட என்ன இருந்தா என்ன, இப்படி யோசிப்பாங்களா இல்லையா? திருமணத்துக்கு எதுங்க அடிப்படையான தகுதி? குடும்ப வாழ்க்கையில இல்லறத்தில் ஈடுபடுறத சரியா இருக்கணும். இவர் மனைவிடம் செல்லாமல் செல்வதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை மட்டும் இருக்குது. நல்லா சம்பாதிப்பாரு, நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அழகா வேற இருக்கிறாரு, கொள்கைவாதியா வேற இருக்கிறார் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏய், அந்த மாதிரி பைத்தியம் உண்ட கல்யாணம் முடிக்க வச்சு நாளைக்கு மனைவியோட இந்த மகளோட குடும்ப வாழ்க்கை நடத்துவானா, இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருப்பானா? இவனை போய் கல்யாணம் கட்ட சொல்றீங்களே என்று கிறுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வைக்க வேணுமென்றுவீங்களா? இந்த நிலை தானே நபிகள் நாயகத்துக்கு வந்ததா சொல்றாங்க. கட்டுக்கதையில மனைவி கிட்ட போக மாட்டாங்களா, போனதாக நினைத்து கொண்டே இருப்பார்கள். காண யுகையலு, அப்படி ஒரு பிரம்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள்.
அப்ப இந்த நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீடித்துதான். எத்தனை மாசத்துக்கு? கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் இந்த நிலை நீடித்துக் கொண்டே இருந்தது. லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத்த அஷ்ஹுர், 6 மாத காலம் இந்த நிலை நீடித்தது அப்படின்னு வருது. இதை ஏற்றுக்கொள்ளலாமா? 6 மாச காலம் செய்யாதது செஞ்சதா நினைக்கிறது, மனைவியிடம் செல்லாமல் செல்வதாக நினைப்பது ஒரு வெற்றியா இல்லையா சூனியக்காரனுக்கு? சூனியக்காரன் நபிகள் நாயகத்துடைய உள்ளத்திலே ஊடுருவி, உள்ளத்திலே தீங்கு ஏற்படுத்தி நபிகள் நாயகத்தை பாதிக்க வச்சிருக்கிறான்டா, அது எப்படிப்பட்ட சூனியம்? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாவே பாதுகாக்க முடியாத ஒரு நிலையாகுதா இல்லையா? உள்ளத்துல வந்து கோளாறு ஏற்படுத்தி, இறை தூதருடைய உள்ளத்துல தான் குர்ஆன் இருக்குது, அந்த குர்ஆன் சுமந்த உள்ளத்தையே இப்படி குழப்ப இயலுமெண்டா வஹீயுடைய கதி என்னவாகும்? வஹீ இல்லாமல் வஹீ என்று சொல்வார்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா என்பதை கேட்டால், இல்ல வஹீல தெளிவா இருப்பாங்க, அதுல மட்டும்தான் வீக்கா இருப்பாங்களாம். நபிகள் நாயகத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. வஹீல தெளிவு, இந்த விஷயத்துல மட்டும் வீக்கா இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகத்தின் மீது இட்டு கட்டுறாங்க. அந்த செய்தியில இன்னும் எப்படி வருதுன்னு கேட்டா, அந்த ஹதீஸ்ல வருது, மா வஜு ஒரு ரஜுலி, இந்த மனிதருக்கு ஏற்பட்ட நோய் என்னது அப்படின்னு வருது. லபீத் பின் அல்சம் என்ற ஒரு யூதன் சூனியம் செஞ்சு நபிக்கு நோய் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நோய், வேதனை ஏற்படுத்துற அந்த ஆற்றல் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியதா இல்லையா? அல்லாஹ் தான் எந்த புறச்சாதனம் இல்லாமல் வேதனை ஏற்படுத்துவான். தஜ்ஜால் வந்து புறச்சாதனம் இல்லாமல் வேதனை ஏற்படுத்தினானா? சைத்தான் புறச்சாதனம் இல்லாமல் வேதனை ஏற்படுத்தினானா? இல்ல, சூனியக்காரன் வேதனை ஏற்படுத்துவானா? சிறுக்கா இல்லையா? தெள்ள தெளிவான சிறுக்கு என்பதை ஏன் உணர மறுக்கிறாங்க? இந்த மாதிரி நபிகள் நாயகத்தை ஒரு பைத்தியக்காரனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. நபிக்கு பைத்தியம் கிடையாது. மா சாயிபுகும் மின் ஜின்னத்தின், நபிகள் நாயகத்துக்கு ஒரு கடுகளவு கூட பைத்தியம் கிடையாது. பொதுவா மனுஷனுக்கு பைத்தியம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு 10% பைத்தியம் இருக்கும். சிலவங்க செல்ஃபி குடிப்பாங்க பாருங்க, அது ஒரு பைத்தியம். இப்படி எண்டுவான் செல்ஃபி பைத்தியம். செல்ஃபி குடிச்சு ஆள் வந்து சாப்பிடான், ட்ரெயின் வந்து முட்டை காட்டில் அவனுக்கு தெரியாது, அதான் செல்ஃபி பைத்தியம். சிலவங்களை பாருங்க, பைத்தியம் எப்போ வெளிப்படுத்துவாங்கன்னா கண்ணாடி முன்னுக்கு தலையை வார போறதுல இப்படி எண்டுவான், அது ஒரு விதமான பைத்தியம் தாங்க. அது வந்து மனைவிமார்கள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்களோட கணவனுக்கு பைத்தியம் வர டைம் என்னன்னு கேட்டா, அவன் திடீரென்று கண்ணாடியை பார்த்து போய் தனியா சிரிப்பான், தனியா பேசுவான். மனுஷனுக்கு 10% பைத்தியம் உண்டு, எல்லா மனுஷனுக்கு இருக்குது. சராசரியான புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு மனிதனுக்கு 10% பைத்தியம் இருக்குது. அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த பைத்தியமும் கிடையாது. ஒரு அணுவளவு கூட பைத்தியம் இல்லைன்ட்டாங்க. மின் சின்னத்தில் கொஞ்சமும் பைத்தியம் இல்லை. ஆனா நபிகள் நாயகம் என்ன செய்வாங்களா? இல்லாத ஒன்று இருப்பதா நினைச்சு கொண்டே இருப்பாங்களா? மனைவியிடம் செல்வதாக ரசூலா சபையில் இருப்பாங்க, இப்படி யோசனை போகும். அந்த பைத்தியக்காரன் வானத்தை பார்த்து ஃபேன் சுத்துன்னு சொன்ன மாதிரி இப்படி இருப்பாங்க. சாபாக்கள் என்னமோ கேட்பாங்க, என்ன மனைவி கிட்ட இல்லறத்துல ஈடுபட்டு இப்படி காட்டுறான். நபிகள் நாயகத்தை ஒரு வந்து இந்த உடல் உறவு விஷயத்திலே பித்து பிடிச்சி அலைஞ்ச மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துற இந்த கட்டுக்கதையை ஆதரிக்கிறாங்க. வழிகேடுங்க, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? அதனாலதான் அல்லாஹ் கோபப்படுறான். சூனியம் செய்யப்பட்டவராக நபியை விமர்சிக்கும் போது அல்லாஹ் கோபப்படுறான். நபிமார்கள் அற்புதம் செய்யும் போது சூனியக்காரன் என்று சொன்னாங்க மக்கள். தூதுத்துவத்தை எத்தி வைக்கும் போது சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னாங்க. ஏன் தெரியுமா? மூளை குழம்பி உளர்றாரு, இவருக்கு வந்து யாரோ சொல்லி கொடுத்து மூளையை குழப்பி வச்சு சூனியம் செஞ்சு விட்டு மனசை பாதிக்க வச்சு என்று தூதுத்துவத்தை சொல்லும் போது நபிமார்கள் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று விமர்சிக்கப்பட்டார்கள். நபிகள் நாயகத்துக்கு பல விமர்சனம் வந்துச்சு. மா ஆதி ரசூல், இவர் என்ன தூதர், யாவுக்குழுத்தாம் உணவு உண்ணுகிறார், வயம்சி ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுகிறார். எப்படிப்பட்ட மனுஷன்? தூதர் என்று சொன்னா இப்படியா? அல்லாத வந்து மறுக்கல. அப்படிதான், நான் தூதர் அனுப்பினா அவர் உணவு உண்ணக்கூடியவராக இருப்பார், கடை வீதிகளில் நடமாடுவார், அப்படி தூதரை தான் நான் அனுப்புவேன் அல்லாஹ் சொல்றான். ஆனால் நபியை வந்து சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்லும் போது அல்லாஹ் கண்டிக்கிறான். என்ன சொல்றான்? வகாலல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுலம் மஸ்ஊரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொல்றான்.
மற்ற விமர்சனங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சூனியம் செய்யப்பட்டவர் என்று நபிகள் நாயகம் விமர்சிக்கப்பட்ட உடனே, ஏண்டா அநியாயக்காரன் எப்படி சொல்றீங்க, அவருக்கு சூனியம் செய்ய முடியுமா அப்படி என்று அல்லாஹ் கேட்கிறான். இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? சூனியம் செய்யப்பட்டாருண்டா திசை திருப்பப்பட்டவர் என்று அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅன்னா துஸ்ஹரூன், எப்படி திசை திருப்பப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல கேட்கிறான். அதனால சிஹர் என்பதற்கு திசை திருப்பப்படுதல் என்று அர்த்தம் உண்டு. சரிதான், திசை திருப்பப்படுதல் என்ற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்றல. ஆனா எந்த இடத்துக்கு என்ன பயன்படுத்தப்படுது என்றதை வச்சு நாங்கள் அர்த்தம் எடுக்கணுமா இல்லையா? இப்ப ஒருத்தன் வந்து சாக்கு தைக்கிறான், சாக்கு தைக்கிறவன் ஊசியை கொண்டு வான்னு தன்னுடைய வேலைக்காரனுக்கு சொல்றான், ஊசியை கொண்டு வா. சாக்கு தைக்கிறவனுக்கு என்ன ஊசியை கொண்டு போவான்? 2 இன்ச்சு ஊசியை கொண்டு போவானா? அந்த மெல்லிசி அப்படி இந்த லேசா வந்து பிறக்கக்கூடிய ஊசி இருக்குமே, மெல்லிசான ஊசி, அதை கொண்டு போவானா? பெரிய ஒரு ஊசியை கொண்டு போவானா? அவனுக்கு பெரிய ஊசி. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நர்ஸுக்கு வந்து ஊசியை தர சொன்னோன்னே சாக்கு தைக்கிற ஊசியை நர்ஸுக்கு கொண்டு போட்டு கொடுக்குமா? கொடுக்காது. இதே மாதிரி தையல்காரங்கிட்ட போயிட்டு தையல்காரங்க கட் பீஸ் பண்றவன் அவன் இருப்பானே, ஊசியை கொண்டு வாங்கிட்டோன்னே அவன் வந்து டாக்டர் அடிக்கிற அந்த இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து கொடுப்பானா? ஊசி எந்த இடத்துல யாரு கேட்கிறான்றதை வச்சு பொருள் கொள்ளணும். இந்த இடத்துல வக்காலல் லாலிமூன், அநியாயக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள், இன் தத்தபியூன இல்லா ரஜுல மசூரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். அந்த காஃபிர்கள் இவர் வழிகேட்டுக்கு போயிட்டாரு என்று விமர்சிப்பானா, அல்லது இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது என்று விமர்சிப்பானா? எதை சொல்லி விமர்சிப்பான்? வழிகேட்டுக்கு போயிட்டாருண்டா சூனியம் என்ற வார்த்தையை வச்சு தான் சொல்லணுமா? லாலிமீன்கள் என்று சொன்னா அந்த லாலிமீன்கள் இவர் வழிகட்டு விட்டார்கள், வழிகேட்டுக்கு போய்விட்டார்கள் என்று அந்த லல்ல என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறார்கள்? சூனியம் செய்யப்பட்டவர், யாரோ இவருக்கு சூனியம் வச்சு மண்ட குழம்பி உளர்றாரு என்று தானே சொன்னார்கள். அப்ப சூனியம் செய்யப்பட்டன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு கோபம் வருது, அல்லாஹ்வை அங்கீகரிக்கல. அப்படி நடக்காது, என்னுடைய தூதருக்கு யாராலும் சூனியம் செய்ய முடியாது, மக்கத்து காபிருக்கு முடியாது, மதீனத்து யூதருக்கு முடியாது, எவனுக்கு முடியாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். இதை வந்து புரியாம சூனியம் செய்யப்பட்டாண்டா திசை மாறி போனாராம், அதனால விமர்சிச்சானாம். அல்லாஹ் சொல்றான், உள்ளூர் நபியே பாருங்க, கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உமக்கு எப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்லுகிறார்கள். உதாரணத்தை எல்லாம் பார்க்க சொல்றான். என்ன உதாரணம்? சூனியம் செய்யப்பட்டவர் என்ற உதாரணத்தை சொல்கிறார்கள். ஃபலல்லு, எனவேதான் வழிகேட்டுக்கு போனார்கள். வழிகேட்டுக்கு போனவர்கள் வழிகேட்டுக்கு இவர் போகாமலே போனதாக சொன்னதனால வழிகேட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. எதனால் அல்லாஹ் வழிகேடுறான் என்றா, சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்ற ஒரு உதாரணத்தை சொன்னாங்களே, அதனால் இவர்கள் வழிகேட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று நபிகள் நாயகத்தை இந்த மாதிரி சூனியத்தால தாக்க முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சூனியக்காரர் கைத்தடியை போட்டோன்னே ஒரு விதமான தகியல் ஏற்படுது, ஒரு பிரம்மை ஏற்படுது. கைத்தடியும் கயிறும் பாம்பு மாதிரி விளங்குது. அது விளங்கினதை வச்சு பார்த்தீர்களா, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பைத்தியம் வந்து சொல்லுவீங்களா? அவருக்கு தகியல் ஏற்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தானே நபிகள் நாயகத்துக்கு தகியல் ஏற்பட்டுச்சு, பிரம்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் வேண்டாம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி தகியல் ஏற்படுது? பொருளை பார்க்குறாங்க, கைத்தடியை பார்க்குறாங்க, கயிறை பார்க்குறாங்க, போட்டதையும் பார்த்தாங்க, போட்டவர்களையும் பார்த்தாங்க. பார்த்து வேறமாய் விளங்குது, பயப்படுறாங்க. அந்த பயம் வந்துச்சு. அந்த மாதிரி பயம் வரலாம், அது மனுஷனுக்கு வரக்கூடியது தான். ஆனால் நபிகள் நாயகத்துக்கு அப்படியா தகியல் ஏற்படுது? லபீத் பின் ஆசம் நபிகள் நாயகம் பார்க்கல. சீப்புலையும் சணல் நார்லையும் தசிக்கு முடியலையும் சூனியம் செஞ்சதா வருது, அதை நபிகள் நாயகம் காணல. நபிகள் நாயகம் அதை பார்க்கல, எந்த ஒரு தோற்றத்தையும் பார்க்கல. லபீத் பின் ஆசம் அந்த சணல் நாரையும் சிக்கு முடியும் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி இப்படி போடல. ஆனால் நோய் வந்துச்சான், ஆனால் உள்ளத்துக்கு பாதிப்பு வந்துச்சான். இப்படி நடக்குமா? நடக்காது. இப்போ பேய் பிசாசு இல்லைன்னே நம்ம சொல்றோம், அக்கீதான நம்ப கூடாது. ஆனால் ஒரு தௌஹீத்வாதி, உறுதியா இருக்கிற ஒரு தௌஹீத்வாதி நைட்ல நடமாடிக்கொண்டு போறாரு. ஒரு மையவாடிக்கு பக்கத்துல வெள்ள புடவைன்னு கூட கத்துறான். பயப்படுவானா இல்லையா? பயப்படுவான். அதனால பேய் இருக்குதுன்னு ஆகுமா? ஆகாது. என்ன மனுஷன் வந்தா இப்படி வரும், இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறது தெரியுமா? இப்படி கைத்தடியை போட்டோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நிமிஷத்துல இருந்து பாக்குறதெல்லாம் பாம்பு 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 பாம்பு, பாக்குறதெல்லாம் பாம்புன்னாங்களா?
கையை பார்த்து பாம்பு பாம்பு சீருது பாம்பு சீருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எதை கண்டாலும் தன்னுடைய கைத்தடியை பார்த்து இதுவும் பாம்பு, ஃபிரௌனும் பாம்பு, ஹாமானும் பாம்பு, சுத்தி இருக்கிறவங்களும் பாம்பு, சூனியக்கா எல்லாம் பாம்பு பாம்பு என்று கொண்டிருந்தாங்களா? கைத்தடி அப்படி கண்டதுனால, அந்த கயிறுகள் அப்படி பாம்புமாய் தோற்றமளித்ததுனால பாம்புமாய் பார்த்தார்களா? பயந்தார்களா? இப்போ ஒருத்தர் இருக்கிறான், ஒரு கையில எப்பல் காய வச்சு இது எப்பல் என்றான். எப்பல் என்று சொன்னா அந்த கையில எப்பலை வச்சு பார்த்து, எப்பல் என்றா யாரும் வந்து ஏற்றுக்கொள்வாங்க, எப்பல் இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தன் கையில எப்பலே இல்லை, ஆனால் இப்படி வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறான். பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்ன ப்ரோ என்ன பார்க்குறீங்க? இவர் சொல்றார், ப்ரோ நல்ல ஒரு எப்பல் இருக்குது ப்ரோ, எந்த பக்கத்தில் கடிச்சு சாப்பிடலாம்னு பார்க்குறேன். அடுத்த ப்ரோக்கு இப்போ விளங்குது இல்லை எப்பல். இவர் கேட்குறாரு, எங்கே ப்ரோ எப்பல் இருக்குது? ஏய் டச் பண்ணிடாதீங்க, ஸ்டிக்கரை மெதுவாக கலட்டுங்க, தோல் உறிஞ்சிடக்கூடாது அப்படின்றான். மற்ற ப்ரோ பயந்துருவாரு, ஆஹா ப்ரோக்கு என்னமோ நடந்து நாம வந்து நெருங்கிட்டோம் நம்மளை கடிச்சு சப்பி துப்பினாலும் துப்பிடுவாரு, பயப்படுவானா இல்லையா? அதுக்காக இவன் கையில எப்பல் இருந்துச்சுன்னு அர்த்தமா? இவரை கண்டு பயப்பட்டதுனால புரியணுங்க. இதை புரிய மாட்டேன்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க, ஓடிட்டாங்க. 24 மணி நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்களா? அந்த நிமிஷத்துல பயந்தாங்களா? அல்லாஹ்வோட கட்டளை வந்தோடனே கிளியர் ஆகிட்டாங்க? இல்ல என்னமோ தந்திரம் செஞ்சிருக்கிறாங்க, விளங்குறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல சரியானாங்களா? சரியாகல. 6 மாச காலம் மனைவிடம் செல்லாமல் செல்வதா நினைப்பாங்க, சொல்லாமல் செல்வதா நினைப்பாங்க. தொடர்ச்சியா இருக்குது. சரி சொல்லுவாங்க, தொடர்ச்சியா இல்ல அந்த நேரத்துல தான். சரி அந்த நேரத்திலே எடுங்களே. இல்லறத்துல ஈடுபடாமல் ஒரு தடவை நபிகள் நாயகம் இல்லறத்தில் ஈடுபட்டதாக நினைத்தாலும் பைத்தியமா இல்லையாது? நபிகள் நாயகத்தை பைத்தியக்காரனாக பாக்குறீங்களா? அவங்களுக்கு பைத்தியம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பைத்தியமாகல. பயந்ததும் பைத்தியமும் ரெண்டும் வேறு, ரெண்டும் ஒன்றென்று சொல்லி கொண்டிருக்கிறான் இந்த பைத்தியக்காரங்க. அப்ப இதனாலதான் தஹீல். இன்னும் சொல்வதா இருந்தா என்ன சொல்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் என்ன நிலை வருது, அவருக்கு வந்து காத்து பிரிறதா தஹீல் ஏற்படுது. இந்த தஹீல் இருக்குது, இது பார்வையிலும் வரும், வேற வேற உணர்வுகளும் வரும். காத்து பிரியுது, அவர் பிரிகிற மாதிரி ஃபீலிங், ஆனா உண்மையில காத்து பிரியுதா? இல்ல. இந்த பைத்தியம் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனா இது பைத்தியம் இல்லை. ஏனென்றா இது ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண நிலை. அவர் ரசூலா கிட்ட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு யஜ்து செய்ய ஃபி ஸலாத், தொழுகையில நம்ம பிரிற மாதிரியே ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி தஹீல் ஏற்படுவது மனிதர்களுக்கு உண்டுதான், ஆனா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வுளு செய்ய போயிடாதீங்க. எதுவரை காட்டணும்? லா யன்ஃபத்தில் அவுலா யன்சரிஃப், நீங்கள் திரும்பி விடாதீர்கள், முறித்துக் கொள்ளாதீர்கள். ஹத்தா யஸ்மா சௌத்தன், டர்ரென்று சத்தம் வர காட்டலும், அல்லது அவு யஜித ரீஹன், துர்வாடை அடிக்கும் வரைக்கும். குசு காத்து பிரிவதா முடிவு செய்யறதா இருந்தா ஒன்று என்ன செய்யணும்? டர்ரு சத்தம் வரணும், அல்லது டர்ரோ டுர்ரோ ஏதோ ஒரு சத்தம் வரணும், அல்லது அப்படி கமகமண்டு வரணும். இந்த ரெண்டு வந்தாலே தவிர முடிவு செய்யாதீங்கன்றாங்க. இப்போ ஒருத்தர் போயிட்டு தொழுகையில நிக்கிறாரு, காத்து பிரிகிற மாதிரி ஃபீலிங், இதுக்கு தஹீல்னு தான் வருது. அவர் வந்து சொல்றாரு, அர் ரஜுலு அல்லது யுஹயலு இலைஹி, அவருக்கு தஹீல் செய்யப்படுகிறது, அன்னஹு யஜிது செய்ய ஃபி ஸலாத், தொழுகையில ஏதோ ஏற்படுற மாதிரி போயிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஃபீலிங் வருது. இவர் வந்து முறிக்கல, தொழுகையை முடிக்கல, திரும்பி போகல. ஏன்? சத்தமும் கேட்கல, வாடையும் அடிக்கல. அதனால தொழுகையை கண்டினியூ பண்றாரு. இவருக்கு பைத்தியம் இல்லை. இந்த தஹீல் வரலாம் மனுஷனுக்கு. எது பைத்தியம் தெரியுமா? இவ்வளவு ரசூலா சொன்ன பிறகும் கொஞ்சம் அப்படி டர்ரு உணர்வு வந்த உடனே தொழுகை விட்டு போயிட்டு உழு செய்யறது, திரும்ப வாரான், அல்லாஹ் அக்பர்னா திரும்ப டர்ரு, திரும்ப சத்தம் வரல, டர்ரு வரதா நினைக்கிறான், திரும்ப போறான், திரும்ப வாரான். இப்படி ஒரு தொழுகைக்கு 5 தடவை 10 தடவை உழு செஞ்சாண்டு வைங்க, கன்ஃபார்மா இவன் மனநோய் தான். சிலவங்க பாருங்க, தக்பீர் கட்டுவான், அல்லாஹ் அந்த என்ன உஸல்லி ஃபர்லன்றது அல்லாஹ் அக்பரோட ஜாயிண்ட் ஆகி வந்து கையில வந்து தக்பீர்ல வந்து நிக்கணுமா, அல்லாஹ் மிஸ்டர் பீன் மாதிரி தொழுகையில் கவனிச்சு பாருங்க. ஒழுங்கா இவங்களோட தொழ முடியாது நம்மளுக்கு. சிலவங்க என்ன எந்த அளவுக்குண்டா, நாங்க வந்து தக்பீரை கட்ட போகல, தக்பீர் கொஞ்சம் அங்கிட்டு கிட்ட அசைஞ்சுங்க, எங்கட தக்பீரை சரி செஞ்சு விடுவாங்க. இப்படி மனநோய், இதெல்லாம் மனநோய் தான். எது மனநோய் இல்லை? ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரி ஃபீலிங் வருமே, இது மனநோய் இல்லை. நபிகள் நாயகத்துக்கு வந்தது
தொடர்ச்சியாக வரக்கூடிய மண்ணோய் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன் வலா மூமினும் பிஸ்ஹரின். பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவர்கள், சிகரை உண்மை என்று நம்புபவர்கள், வலா முதுபினு ஹம்ரின், யாரெல்லாம் மதுவை தொடர்ச்சியாக அருந்துகிறார்களோ அவர்கள், வலா முகதிபுன் பிகதரின், யார் விதியை மறுக்கிறார்களோ சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது சாவடி, சவுக்கடி, இதுதான் மரணாடி. சூனியத்தை நம்பினா சொர்க்கத்துக்கு போக முடியாது. போயிருச்சா? இது எப்படி நாங்க நம்பணும்டா, சூனியம் உள்ளது, அதுக்கு ஆற்றல் உள்ளது, அதனால் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று எவனாவது நம்பினா கன்ஃபார்மா சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹதீஸ்ல எந்த பலவீனமும் இல்லை. அது விவாதத்துல நாங்க இந்த ஹதீஸை வைக்கவே இல்லை. வைக்காமலே சிலவங்க என்ன செஞ்சாங்க, பாதி இருந்து கொண்டு ஹதீஸை காணவில்லை என்று அவங்க ரெடியாகி வந்த குறிப்பை வந்து நாங்க பேசணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கு எதை எங்க வைக்கணும் என்று தெரியும், அந்த சபையில வைப்போம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புரிஞ்சுக்கொள்ள சொல்றாங்கன்னா, மழை பெய்யுது, வானத்திலிருந்து மழையா, நட்சத்திரத்தின் காரணமாக மழை பெய்ஞ்சிச்சு என்று சொன்னா அவன் நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு விட்டான். அவன் வந்து எப்படிப்பட்டவன், ஃபதாலிக காஃபிருன் பி, என்னை மறுத்து விட்டு வ மூமினுன் பில் கவாகிப், ஒரே வாசகம். அங்கே மூமினும் பி சிஹரின் என்று வருது, இங்கே மூமினுன் பில் கவாகிப் என்று வருது. நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு என்னை மறுத்தவன். நட்சத்திரத்தின் மழையை பெய்ய வைக்காது, மழையை பொழிய வைக்காது. அதே மாதிரி சூனியத்தால் தாக்கம் செலுத்த முடியாது, சூனியத்துக்கு ஆற்றல் கிடையாது. நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு, அதே மாதிரி சூனியம் என்று ஒரு வித்தை உண்டு. வித்தை உண்டு என்று நம்புறது சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா இருக்காது. அந்த வித்தையால பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று நம்பினால்தான் சொர்க்கத்துக்கு தடை அமையும். என்றால் சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று அந்த செய்தி சொல்லுது. இந்த மாதிரி 2:102 வசனத்தை எடுத்து வச்சாங்க. 2:102 சூனியத்தை பத்தி பேசவே இல்லை. அங்கே வருது, வலாக்கின ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, ஷைத்தான்கள் சிஹ்ரை கற்றுக் கொடுத்து நிராகரித்தார்கள். மமா உன்சில அலல் மலக்கைனி, வானவர்களுக்கு அருளப்பட்டதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்து நிராகரித்தார்கள். அப்படிதான் எதிரிகள் மொழியாக்கம் செய்வார்கள். எதிரிகளுடைய மொழிபெயர்ப்பின்படி ஹாருத் மாருத் என்ற வானவர்களுக்கு அருளப்பட்டது சூனியம் அல்ல, அவர்களுக்கு வேறொரு மற்றொரு கலை அருளப்பட்டிருக்கிறது. அவன் மற்றொரு கலை இருக்கும் என்றால் அந்த கலையினால் பாதிப்பு ஏற்படுத்துவதை பற்றி பேசுதே தவிர சூனியத்தால பாதிப்பு ஏற்படுத்துவதை பற்றி பேசவே கிடையாது. ஆனால் வானவர்களுடைய கண்ணியத்துக்கேற்ப வமா உன்சிலால் மலக்கைனி என்றால் வானவர்களுக்கு அருளப்படவில்லை என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்புவதுதான் வானவர்களுடைய சிஃபத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஏனென்றால் தன்னை மறுப்பதற்கே அல்லாஹ் சூனியத்தை அருள மாட்டான். உன்சிலண்டா யாரோ அருளி இருக்கிறான், யாரோ அருளினான், அல்லாஹ் தான் அருளுவான். அல்லாஹ் அருளுகிறான் என்றால் தன்னை மறுப்பதற்கு, தனக்கு எதிராக போட்டி போடுவதற்கு, ஷைத்தானுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு சூனியம் என்றொண்டு அல்லாஹ் அருளுவானா? அது மாணவருக்கே அருளுவானா? அல்லாஹ் குஃபுரை அருளி அந்த குஃபுரை படிப்பினை படிப்பித்து கொடுக்குமாறு மாணவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவானா என்று கேட்டோம். அதுக்கு வாவு தஃப்சீர் என்று விளக்கம் சொன்னாங்க. வாவு தஃப்சீர்னா என்னையா சொல்லு விளக்கன்னு கேட்டோம், விளக்கல. வாவு தஃப்சீர்னா முன்னி சொன்னதை பிந்தி சொல்லக்கூடியது விளக்கும் அப்படின்றாங்க. சரி, பிந்தி சொல்றதை விளக்குறதா இருந்தா வானவர்களுக்கு குஃபுர் அருளப்பட்டதுக்கு ஆதாரத்தை காட்டுன்னு கேட்டோம். கடைசி வரை காட்டிலும் காட்டல. அப்ப கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது என்பது சூனியத்தால் அல்ல. சூனியத்தால கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தவும் முடியாது என்பது அந்த வசனத்தை விரிவாக பார்க்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இறுதியாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா யுஃப்லிஹு சாஹிரு, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெறவே மாட்டான். சூனியக்காரன் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை சூனியக்காரனுக்கு நான் வழங்கவில்லை. இந்த வெற்றி பெற மாட்டான் என்பது சிலவங்க என்ன செய்யறாங்கடா, போட்டிக்கு வந்தால் தான் வெற்றி பெற மாட்டார்களாம். போட்டிக்கு வந்தா அப்ப வெற்றி பெற மாட்டார்களே தவிர மற்ற இடங்கள்ல வெற்றி பெறுவாங்களாம். அல்லாஹ் அப்படி சொல்லல. போட்டிக்கு வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க, போட்டிக்கு இல்லாம சும்மா சாதாரணமா வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க. ஏனென்றா 2 இடத்துல சொல்லப்படுது. ஒன்று, வலா யுஃப்லிஹு சாயிரு ஹைசுவதா, போட்டிக்கு வந்த சூனியக்காரர்களை பற்றி பேசும்போது சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்றான். சரி, அது போட்டிக்கு வந்தவன் வெற்றி பெற மாட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டும் போது அதை சிகரண்டாங்க. அப்ப அவர் கேட்டாரு, அசிஹருநாதா, இதை சிகர் என்கிறீர்களா? வலா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். அந்த சபையில சூனியக்காரர்கள் இருக்கவில்லை. அதுக்கு பிறகுதான் ஃபிரௌன் சூனியக்காரர்களை அழைக்கிறான், போட்டி நடத்துறான். அப்ப சூனியக்காரன் போட்டிக்கு வந்தாலும் வெற்றி பெற மாட்டான், எந்த நிலையிலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய கொள்கை.
அகீதா. இதுக்கு மாற்றமாக நாங்களா ஒரு அகீதாவை வகுத்து கொண்டு சிறுக்கு செஞ்சு காஃபிராகி இந்த சூனியத்தை நியாயப்படுத்த போய் ஜின் உலகத்துக்குள்ள பூந்து ஜின்னுக்கு வந்து என்ன ஆற்றலை கொடுத்து ஜின்னு உடலுறவு கொள்ளுமாம், மனிதர்கள மேல சீல் குத்திட்டு போகுமாம், மனிதர்களை கடத்துமாம், அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்யுமாம், எம்பசி அமைக்குமாம், தூதுவர்களை நியமிக்குமாம். அதே மாதிரி டிஎன்ஏ கலந்து ஜின் மனிதன் டிஎன்ஏ கலந்த ஹைபிரிட்டுகளை உருவாக்குமாம். ஜின்கள்ல பல வகைகள் உண்டு. பாம்பு சார பாம்பும், பாம்பு வகையில சார பாம்பு எந்த பாம்பு, பாம்பு வகையில ஜின்னு, மனித வடிவத்தில் ஜின்னு, ரெப்டைலியன்ஸ் என்ற பேர்ல ஜின்னு. இந்த மாதிரி ஒயிட் கிரேண்ட் ஒரு ஜின்னு, டார்க் கிரேண்ட் ஒரு ஜின்னு, ஹியூமோனியன் என்ற ஒரு ஜின்னு, ஜின்கு இஃப்ரீத் என்று பேர் இருக்குது. ஆனா இவங்க வச்ச பேரை பார்த்தா லேட்டஸ்டா பேரு வச்சு ஜின் உலகத்துக்குள்ள புகுந்து ஜின்னோட யுத்தம் செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் என்னடா ஆதாரம் கடைசி வர காட்டிலும் கேட்டோம். அபிஜத்துக்கு ஆதாரத்தை கேட்டோம். ரசூல்லாவுடைய பேர் முகமது பின் ஆமினாண்டாங்க, அதுக்கு ஆதாரத்தை கேட்டோம். ரசூல்லாவுடைய ராசி வந்து ரிஷபம் என்றாங்க, ரசூல்லாவுடைய லக்கி நம்பர் 2 என்றாங்க, ரசூல்லாவுடைய பூதம் தண்ணீர் என்றாங்க. ஆதாரம் கேட்டோம், தந்தார்களா? தரவில்லை. கடைசி வர காட்டிலும் வாய் திறக்கல. வழிகேடு எப்படி முத்தி போச்சு பாத்தீங்களா? கடைசியில் ஒரு ஆதாரத்தை தூக்கி வச்சாங்க. என்ன ஆதாரம் தெரியுமா? ஜின்கள் தான் சூனியத்துக்கு உதவுதான். எப்படி உதவுது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மனிக்தபஸ இல்மம் மினன் நுஜூம் இக்தபஸ ஷுபதம் மினஸ் சிஹ்ரி. யார் ஒருவர் நட்சத்திர கலையை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சூனியத்தின் ஒரு பகுதியை கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஜாதமா ஜாத, எந்த அளவுக்கு கல்வியை அதிகரித்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கல்வி அதிகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாங்க. சூனிய கலை என்பது நட்சத்திர கலை என்பது சூனியத்தில் ஒரு பகுதி. அதனால இந்த நட்சத்திரத்துக்கு ஜோசியத்துக்கு யார் உதவி செய்யறா கேட்கிறாங்க. ஜின்கள் தானே உதவி செய்து, ஜின்கள் தானே வானுலகத்திலிருந்து ஒட்டு கேட்டு வந்து இந்த ஜோசியக்காரன் காதுல போடுறான். இந்த மாதிரி சூனியத்துக்கும் ஜின் தான் உதவி செய்து. சரி, நபிகள் நாயகம் சொன்னாங்க ஜோசியக்காரனுக்கு வானவர்கள் பேசுறத ஜின்கள் ஒட்டு கேட்டு வந்து ஜோசியக்காரன் காதுல போடுறதா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு தகவலை போடுவதனால் பிறருக்கு பாதிப்பு வருமா? பிறரை கை கால முடக்கலாமா? தகவல் அறிஞ்சு கொண்டாருன்னு சொல்லிட்டு போங்க. அதுவும் நபியுடைய வருகைக்கு பிறகு தடுக்கப்பட்டு விட்டது. நபியுடைய வருகைக்கு பிறகு யார் வானுலகத்தில் ஜின்கள் ஒட்டு கேட்க போறாங்களோ ஒரு தீபந்தம் அவர்களை விரட்டும். அந்த தகவல் கூட கிடைக்காது. அதற்கு முன்பதாக ஜோசியர்களுக்கு ஜின்கள் கொண்டு வந்து போட்டது என்ன? தகவலை தான் போட்டாங்க. தகவல் போட்டதுனால ஜோசியக்காரனுக்கு ஒரு தகவலை சொன்னதுனால அவன் 100 பொய்ய கலந்து சொல்லிடுவான். அதுக்காக அவன் வந்து உண்மை சொல்லிட்டான் அர்த்தமா? பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க அர்த்தமா? அதுக்கு சூனியத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நட்சத்திரத்தை ஜோசியத்தை நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? மன்னதா காயினன் அவ் அர்ராஃபன் சும்ம சத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா அலா உன்சில முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் ஜோசியக்காரனிடம் செல்கிறார்களோ, சகுனம் பார்ப்பவரிடம் செல்கிறார்களோ, சும்ம சத்தக பிறகு அவன் சொல்வதை உண்மைப்படுத்துகிறார்களோ, ஃபகத் கஃபர அவன் காஃபிராகி விட்டான். பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட மார்க்கத்தை நிராகரித்து விட்டான். அவ சூனியக்காரன் ஜின்னை வைத்து சூனியம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் தரவில்லை. அப்படி இல்லாததை இட்டு கட்டுகிறீர்களே, ஜோசியத்துக்கும் ஜின்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லிட்டு அதுக்கும் சூனியத்துக்கும் முடிச்சு போடுறீங்களே, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்றது இதுதான் என்றதை பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், ஒருத்தன் இருட்டு அறையில அல்லது இருட்டு கலந்த நிலையில ஒரு குருட்டு பிச்சைக்காரன் ஒரு கருப்பு பூனையை தேடி போனா விளங்குவான். இருட்டு நிலையில குருட்டு பிச்சைக்காரன் கருப்பு பூனையை தேடி போறான், காணுவானா? காணாது. ஏன்? அவன் இருக்கிறது இருட்டு. இருட்டு வெளிச்சம் இருந்தாலும் கண்ணு விளங்காது. கண்ணு விளங்குறதா இருந்தாலும் பூனை கருப்பாய்க்குது. இருட்டில் பூனை கருப்பாக இருந்தா விளங்குமா? இந்த மாதிரி இல்லாத சின்ன தேடி போயிட்டு கடைசியில வரலாற்றில் ஜின்னாலிம் சாக்கள் என்று பட்டம் பெற்றுக் கொண்டார்கள். ஜின்னாலிம் சாக்கள் எதை கேட்டாலும் ஜின்னு பன்னு கண்ணு இதே வேலை, சுடுறது அங்கே சுடுறது இங்க மெசேஜ் வந்து. இப்ப இந்த அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை யார் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழங்கினார்களோ அவர்கள் வேதத்தில் பாதியை நம்பி பாதியை மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஃபதுமினு பிபாலில் கிதாப் வ தக்ஃபுரு பிபால்.
வேதத்துல பாதியை நம்பிட்டு பாதியை நிராகரிப்பீர்களா? யார் இவ்வாறு செய்வார்களோ அவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? இல்லா ஹிஸும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அவங்களுக்கு இழிவை ஏற்படுத்துவோம். ஒருத்தர் கட்டினாரு கைய, கட்டைசி வரக்காரன் அந்த கேட்ட அவிழவே இல்லை. சூனியக்காரன் முடிச்சு அவிழ்ந்தாலும் அவளும் ஏங்கட முடிச்சு அவிழல. கடைசி வரக்காரன் கை கலட்டி படல. சூனி ஜின்ன பத்தி வாய திறக்கவே இல்லை. இன்னொருத்தன் இடையில இருந்து உங்க பகுதிக்காரன் தான் ரொம்ப பைத்தியத்துல முத்தி போனவன் அவதான். இடையில இருந்து என்னென்னமோ சொல்றாங்க, எங்களுக்கு என்னன்னு புரியுது இல்ல. அவன் பேசுறது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சாதான் என்ன சொல்ல வர்றான்னு விளக்குது விவாதத்துல. இந்த மாதிரி மூளை குழம்பி பழி வாங்குற உணர்வோட மம்பதையோட கிபுரோட இந்த ஜமாத்தை வழிகெடுக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் அசத்தியவாதிகளுடைய முகத்திரைய கிழிக்க வச்சுட்டான். விவாதத்துல ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், மக்களே இவங்களை நம்பி வந்துட்டீங்க, விவாதத்தை விட்டு போறதுக்கு முன்னால உங்களோட முகத்துல கரிய பூசுவாங்க. பூசினாங்களா? வெளியே வந்து அவங்களோட தரப்புல வந்த மக்களே, என்னடா இது ஜின்னுன்ற பேர்ல வரலாற்றுல இப்படி உளறி கட்டினவங்க எவங்களையும் நாங்க பார்த்ததில்ல. சிலவங்க தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் போட்டீர்கள், போங்கடா போறதுக்கு 400 சொச்ச பக்கம் எழுதுனீங்க. அதுல முழுக்க என்ன எழுதினாங்க தெரியுமா? பறக்கும் தட்டுகளும் ஜின்களும் என்று. அதுல அதை என்ன எழுத வந்தாங்கடா? ஜின்களை வச்சுதான் சூனியமே நடக்குது, ஜின்ன வச்சுதான் சூனியமே செய்யறதா சொல்ல வந்தாங்க. அதை முறியடிப்பதற்காகத்தான் அந்த ஆதாரத்தை அள்ளி கட்டினோம். கேட்டா தௌஹீத் ஜமாத்துக்கு சூனிய ஜின்கள் விஷயத்துல 0. அதுவும் சும்மா சொல்லு. விவாதத்திலே கொஞ்சம் தகையல் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. பாத்தீங்களா? 0 0 0 ஜின்னு 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 இந்த மாதிரி இடையில டான்ஸ் போட ஆரம்பிச்சு. நான் பார்த்தேன், இதுதான் தஹீல். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட மாதிரி திடீரென்று ஏற்பட்டு இல்லாம போகும். தொடர்ச்சியா ஜின்னு ஜின்னு கொண்டே இருந்தா அது நபிகள் நாயகத்துக்கு கட்டுக்கதையில வந்த மாதிரி ஒரு செய்தியா மாறிடும். இந்த மாதிரி புத்து சுவாதீனம் இல்லாம, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம சூனியக்காரனும் போட்டிக்கு வந்து தோல்வி அடைந்தான். சூனியத்துக்கு அல்லாஹ்வுடைய சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரம் இருப்பதாக வக்காலத்து வாங்க வந்த இந்த நயவஞ்சர்களும் தோல்வி அடைந்தார்கள் அந்த விவாதத்திலே. அல்லாஹ்வுடைய உதவியினால அல்லாஹ்வுடைய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் வழங்க மாட்டான் என்பதை நாங்கள் நிறுவி, சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய உலமாக்கள் இல்லாமல் அவங்க வந்தா இன்னும் மானம் போயிருக்கும், இன்னும் இல்லாம போயிருக்கிறோம். அந்த அளவுக்கு தெளிவாக ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தனிச்சு நின்று இந்த விவாதத்தில் சாதித்து காட்டியிருக்கிறோம். இனி எவனாவது இவங்க தக்லீது பிஜேட ஆக்கள், இவங்களோட குருநாதர் பிஜே எவனாவது சொல்ல வந்தா பழைய செருப்பொண்டு எடுக்க வேண்டியதா? சொல்ல இடமிக்குதா? இடம் வச்சமா? எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதை இந்த ஜமாத்துல! அல்லாஹ் இப்ப இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவனுக்கும் ஒரு மனசுல தைரியம். ஒருத்தர் அடுத்த நாள் எனக்கு மெசேஜ் போடுறான், மூலவி அவர்களே, நான் மூலவி தான், அவன் போடுறான், என்ன சந்தோஷம் தெரியுமா? விவாதம் முடிந்த பிறகு நாங்கள் கட்டாரிலே லீவ் போட்டு நாங்கள் எல்லாரும் இப்ப என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். பீச்சுக்கு போனோம், நல்லா குளிச்சோம், மன நிம்மதியா சாப்பிட்டோம். தனியா ஒரு மனதைரியம், ஒரு சுயமரியாதை, தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்ந்து நடக்கக்கூடிய, அப்படி கௌரவமா நடக்கக்கூடிய, பெருமைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இவ்வளவு தெளிவான கொள்கையிலா நாங்கள் இருக்கிறோம், தக்லீத் இல்லாத ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஜமாத்திலா நாங்கள் இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களையே நாங்கள் அப்படி நினைச்சு சந்தோஷப்படுறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வழிகேடர்களூடாக இந்த ஜமாத்துக்கு ஒரு தைரியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். எனவே இந்த சூனியக்காரர்கள் என்ற இந்த சூனிய கொள்கை சிறுக்குதான், அதை நம்புபவர்கள் முஸ்ரிக்குகள் தான். அதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தி மீண்டும் அடம் பிடித்தால் அத்தகையவர்கள் தர்கா வணங்கிகளை விட வட்டிகட்டிய முஸ்ரிக்குகள் என்பதில் எல்முனை அளவும் கூட சந்தேகமில்லை. அத்தகைய சூனியக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் உங்கள் பொறுமையாக இருந்து இந்த சொற்பொழிவை கேட்டதற்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.